மேடையில தான் 2011ஆவது ஆண்டு இதே மாதிரி இன்னொரு ஆடிட்டோரியத்திலையும் பெரிய ஸ்கிரீன் வச்சு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் மாணவர்கள் இந்த அரங்கத்துக்குள்ள, இன்னொரு அரங்கத்திலையும் சேர்த்து 1.25 லட்சம் மாணவர்கள், 850 ஆசிரியர்கள், 4500 பெற்றோர்கள் வந்திருந்தாங்க. அன்னைக்கு அப்துல் கலாம் ஐயா மேடைக்கு வராருன்னு சொல்லிட்டு அவ்வளோ க்ரௌட் வந்திருந்தது, கூட்டம், மாணவர்களுடைய சங்கமம். ஆனால் அன்னைக்கு அவர் வர்றதுக்கு 1 மணி நேரம் தாமதமாயிடுச்சு. அந்த நிகழ்ச்சிக்கு நானும் வந்திருந்தேன். நான் எதுக்கு வந்தேன்னா, மிமிக்ரி பண்ணி உங்களை எல்லாரும் வந்து மகிழ்ச்சிப்படுத்துறதுக்காக 12 மணிக்கு என் ப்ரோக்ராம் இதே டைம்ல தான். ஆனால் கலாம் ஐயா வர்றது 9:30 மணிக்கு. அவ்வளோ பெரிய ஜாம்பவான் வர்றதுனால அவரோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாங்கிறதுக்காக நான் காலையில் 8:30 மணிக்கே வந்துட்டேன். இங்கே தான் உட்காந்துருந்தேன் இல்லை விஐபிஸோட ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் ப்ரோக்ராம் வச்சுக்கலாம். ஆனால் அவர் வர்றதுக்கு 1 மணி நேரம் தாமதமானதுனால, தாமு சார் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்களா, சார் வர்றதுக்கு லேட் ஆகுதுன்னு நான் மேடை ஏறிட்டேன். அவங்க மைக் அடித்தா போதுமே, 1 மணி நேரம் என்னுடைய மிமிக்ரி போகுது பலகுரு. அதில் நான் சாம்பியன், அதில் டவுட்டே கிடையாது. அது போய்கிட்டே இருக்கும்போது 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே ஒருத்தர் வராரு மைக்கில், அப்படி வேற என்கிட்ட வந்து, தாமு சார் இன்னும் 1 மணி நேரம் கண்டினியூ பண்ணுங்க, கலாம் ஐயா இன்னும் வரல அப்படின்னாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் சார்னு மிமிக்ரியுடைய சயின்ஸை பண்ண ஆரம்பித்தேன். சயின்ஸ் ஆஃப் மிமிக்ரி. எப்படி மிமிக்ரி உள்ளிருந்து வருது, எங்கள் லங்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணுது, ஹார்ட் எப்படி ஹெல்ப் பண்ணுது, லிவர் எப்படி ஹெல்ப் பண்ணுது ஒரு சவுண்டை பண்ணுறது. இது இன்னும் இன்ட்ரெஸ்டாக போகுது. 1 மணி நேரம் மறுபடியும் என் காதில் வந்து, இன்னும் ஒரு 45 நிமிஷம் எப்படியாவது சமாளிங்க, கலாம் ஐயா இறங்கிட்டாரு, ஏர்போர்ட்லேருந்து வந்துட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. 45 மினிட்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் எப்படி ஒரு கலைஞராக மாறினேன், என் லைஃப்ல எப்படி வெற்றி பெற்றேன் என்று என்னுடைய ஆசிரியரை பற்றி நான் சொல்லும்போது, அந்த அரங்கமே என்னுடைய டீச்சருக்கு எழுந்து நின்று கைத்தட்டுச்சு. அந்த சமயத்தில் ஐயா உள்ள வந்திருக்காரு, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ப்ரோக்ராம் முடியட்டும்னு சொல்றாரு. அவர் வந்த செய்தி எனக்கு வருது. நான் வரவேற்கிறேன் மேடையில் வரவேற்றதுக்கப்புறம், அதுக்கப்புறம் உலக நாயகன் வந்த பிறகு நான் இறங்கிட்டேன். இறங்கினதுக்கு ஒரு கூட்டத்தோட கூட பின்னாடி போயிட்டேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுறேன். போய் பின்னாடி போய் உட்காந்துட்டேன். அவ்வளோ முதல்ல என்னையே ஃபோக்கஸ் பண்ணிருந்த மக்கள் டாக்டர் கலாம் ஐயா வந்த உடனே அவர் எல்லாரும் உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. கூட்டத்தோட குடும்பம் நானாக இருக்கேன். அப்போ அவர் பக்கத்தில் ஒரு சேர் போடுறாங்க. இங்கே தான் யாரோ விஐபி வரப்போகிறாங்கன்னு நினைக்கும் போது ஒரு 5 காவலாளிகள், பர்சனல் செக்யூரிட்டிஸ் என்னை தேடி வந்தாங்க. கலாம் ஐயா உங்களை கூப்பிட்றாரு மேடைக்குன்னாங்க. அப்போ தான் அவரோட இதயத்தை நான் இடம் பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர முடிச்சுது. அவர் பக்கத்தில் உட்கார வச்சு என்கிட்ட பேச ஆரம்பிச்சு 6 நிமிடம் பேசணும். ஃபோட்டோ அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த 6 நிமிடத்தில் அவர் கேட்ட அந்த வார்த்தை தான், நான் சினிமாவுக்கு கமா போட்டுட்டு மாணவர் சமுதாயத்தோட நீ இணைப்பதற்கான அந்த வார்த்தையை நான் இப்போ சொல்கிறேன். அந்த வார்த்தையை கேளுங்களேன். எப்படி 3 மணி நேரம் ஸ்டூடெண்ட்ஸோட, என்னையா செத்துட்டியா, உன்னை எனக்கு கொடுத்துரு, நல்ல வார்த்தை கவனிங்க, உன்னை எனக்கு கொடுத்துரு. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ட்ராவல் பண்ணுறியா? நான் அமைதியாக இருக்கேன். நான் ஏன் அமைதியாக இருந்தேன்னா, அவருடைய தலைமுடியே பார்த்துட்டு இருந்தேன், அவருடைய அழகு ரசிச்சுட்டு இருந்தேன். கலாம் ஐயா பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க ஆச்சரியத்தில் மூழ்கி இருக்கேன். டக்குன்னு அடிச்சு, உண்மைதான் ஏன் வந்துடுறியா, சினிமா போயிடுன்னு யோசிக்கிறியா, கவலைப்படாத, ஒன் ஃபைன் டே சினிமா வில் கம் அண்ட் நாக் த டோர் அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறேன். நான் வந்துடுறேன் சார் சொன்ன அடுத்த நிமிஷம் பின்னாடி திரும்பி பொன்ராஜ், ஷெரிடன், பிரசாத் எல்லாம் இருக்காங்க. கூப்பிட்டு டேக் கேர் ஆன் திஸ் ஃபன்னி கை அப்படின்னாரு. ஃபன்னி கைனா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா அவர் கூப்பிடுற வார்த்தை, அந்த வார்த்தை அதுவே பெரிய டைட்டில். கூப்பிட்டு என்னை ஒப்படைக்கிறாரு. அன்றிலிருந்து பயிற்சி நான் பெறுறேன், அவருடைய நேரடி பயிற்சி. இதுவரைக்கும் 24,300 மாணவர்கள் நான் சந்திச்ச பெருமை, லட்சம் மாணவர்களை சந்திச்ச பெருமை எனக்கு.
கவிதாசன் நான் சொல்லும் போது அந்த விருதை பற்றி என்னை படிக்கும் போது அந்த மாணவர்களுக்கான பயிற்சிக்கு தான் எனக்கு விருது கொடுத்தாங்க. யாரோ கூர்ந்து கவனிக்கிறாங்க நம்ம செய்கிற செயலை. அந்த மேடையிலே இன்னைக்கு நான் நிற்கிறேன் நம்ம தான் எனக்கு பெருமை. இன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த 27 தேதியானா ஜூலை மாதம் நான் ராமேஸ்வரத்தில் தான் இருப்பேன். அவருடைய சந்நிதியில் பக்கத்தில் உட்காந்துருப்பேன். அதே மாதிரி அக்டோபர் 15 2 நாளைக்கு முன்னாடியே போயிடுவேன். ஏன் இந்த தடவை இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கிட்டேன்னா அவருடைய கட்டளை, அவருடைய ஆணை, இன்னைக்கு உங்களை நான் சந்திக்கணுங்கிறது. அப்போ இங்கே இருக்கிற மாணவர்களுக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இங்கே இருக்கிற ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த புத்தக கண்காட்சி நடத்தி கொண்டிருக்கிற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் கையை உயர்த்தி தட்டுங்க. கை மேலே. எஸ். இதற்கு உறுதுணையாக நிற்கின்ற ரோட்டரி நண்பர்கள் எல்லோருக்கும் கையை உயர்த்தி தட்டுங்க. மாணவ செல்வங்கள் அவுட்டர் வாங்கி இங்கே ரொம்ப பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முன்னாடி கொஞ்சம் பாருங்களேன், இங்கே சவுண்ட் வந்துட்டே இருக்கேன். பேசுகிறேன் சார், டிஸ்டர்ப் ஆகுது. ஓகே. அதே மாதிரி நான் எதிர்பார்க்கல கலமையோட சிலை இருக்கும். இறைவனுடைய ஏற்பாடு. இந்த மேடையில் அவர் இன்னைக்கு இருக்கணும். அது யார் வச்சாங்கன்னு தெரியல. கைதட்டங்கள. மேடையில் நிறைய ரோட்டி நண்பர்கள், நிறைய கொடுத்தவங்க, சம்பாரிச்ச பிறகு மக்களுக்கு கொடுக்கணும் என்ற தகுதியை அடைந்த பிறகு கொடுக்க மனசு வராது. கொடுப்பதற்காகவே தர்ம மித்திரர்களாக பிறந்தவர்கள் தான் இந்த ரோட்டரி நண்பர்கள். அவர்கள் குடும்பத்திற்கு அவரை பத்திரமா பார்த்துக்கிற அவருடைய குடும்பத்தினருக்கு உங்கள் பலத்தை கைத்தட்டி கொடுங்க. ரொம்ப அவசியம், மனிதனுக்கு தேவைங்கிற. அதே மாதிரி மார்ட்டினாக்கா வந்திருக்காங்க, திருமதி மார்ட்டினாக்கா வந்திருக்க, கைத்தட்டு கொடுங்க எல்லாரும். கல்விக்கு அவ்வளோ உதவி செய்கிறாங்க அக்கா, நிறைய பேருக்கு தெரியாது. என்னோடு இங்கே வந்திருக்கிற கல்வியினுடைய சூட்சுமத்தை ஆராய்ச்சி செய்து அதுக்கு ஒரு முத்திரையை கண்டுபிடித்திருக்கிற கோமலவள்ளி ஆசிரியர் அவர்களே உங்களுடைய பலத்தை கைத்தட்டின் மூலம் நான் வரவேற்கிறேன். என்னுடைய வளர்ப்பு குழந்தை. கவிதாசன் பேசும்போது நீங்கள் எல்லாம் என்ன ஆக போறீங்கன்னு கேட்டுட்டே வந்தாரு. யாரெல்லாம் நல்ல மனிதனாக போறோம்னு கேட்ட உடனே எத்தனை பேர் கை தூக்குனீங்க? உண்மையிலேயே நல்ல மனுஷனாக போறீங்களா? அப்போ இப்போ நல்ல மனுஷன் கிடையாதா? நீங்க இனிமேல் தான் ஆக போறீங்களா? இல்லை தாமு சார், நாங்கள் இப்பவே நல்ல மனுஷன் தான் அப்படிங்கிறது உண்மைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ எனக்கு எப்படி தெரியப்படுத்துவீங்க? நல்லதா? இந்த மேடையில் இன்னைக்கு கலாம் ஐயாவுடைய இந்த 7வது நினைவேந்தல்ல 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். அது போதும், அந்த 2 விஷயம் போதும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். யாருக்காவது சேர் இல்லைன்னா இங்கே வந்து முன்னாடி உட்காந்துருங்க. செல்லுங்களா, சேருக்காக வெயிட் பண்ணாதீங்க, முன்னாடி உட்காந்துருங்க, தப்பு இல்லை. இந்த ப்ரோக்ராமை எப்படி கொண்டு போறதுன்னு நான் யோசிக்கும் போது கவிதாசன் ஒரு லீடு கொடுத்துட்டாரு. என்ன திருக்குறள் அது? சத்தமா சொல்லுங்கப்பா. என்னப்பா சத்தமா சொல்லுங்க. சூப்பர். ஏன் ரோட்டரி நண்பர்கள் மறந்துட்டீங்க? நீங்களும் சொல்லாம, நீங்களும் மாணவர்கள் தான். நீங்க வேடிக்கை பார்க்குற மாதிரி உட்காராது. தயவுசெய்து குழந்தைய மாறிடுங்க, ஸ்டூடெண்டா மாறிடுங்க. தயவுசெய்து எல்லாரும் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இது உள்ள என்ன வித்து இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு பிரிச்சு பிரிச்சு பேசிருப்போம். அடுத்து சரஸ்வதி எதுக்கான கடவுள்? சரஸ்வதி கேட்கல, கல்விக்கான கடவுள். அந்த சரஸ்வதி என்ன கலர் தாமரையில் உட்கார்ந்துருப்பா? பச்சையா, ஆரஞ்சா, என்னது? வெள்ளை. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல தெரியுது உங்களுக்கு, ஒயிட் கலர். அந்த தாமரை எதுக்கு? அந்த சரஸ்வதி யாரு? அவ கையில இருக்கிற வீணை யாரு? எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா வேணாமா? தெரிஞ்சுக்கலாம்னா கை தட்டுங்க, இல்லை தட்டாது.
+2 படிக்கிறவங்க கை தூக்குங்க டக்குன்னு. 10th +1 9th மெஜாரிட்டி 8th 7th 6th. ஐயோ வந்திருக்கீங்களா வாழ பசங்க எல்லாம்? 4th வரலையே. ஓகே. ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th வரைக்கும் வந்திருக்கீங்க. உங்களை யாரு படிக்க வைக்கிறா செல்லம்? உங்களை யாரு படிக்க வைக்கிறா? ஒரே கேள்வி. அம்மா அப்பா உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல கவர்மெண்டே ஃபீஸ் கட்டுது அம்மா அப்பாவா மாறி. நான் கேட்குறது உங்களை படிக்க வைக்கிறது யாரு? ஆசிரியர்கள் சொல்லி தர்றவங்க தான். உங்களை படிக்க வைக்கிறது யாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க. நீங்களே தான் உங்களை படிக்க வைக்கிறீங்க. நடராஜா முதல்ல புரிஞ்சுக்கிட்டாங்க. மாத்துங்க. அப்ப உங்களை படிக்க விடாம கெடுக்கிறது யாரு? நீங்களே தான். நீங்களே. அப்ப உங்களை படிக்க வைக்கிறது நீங்க தான், உங்களை படிக்க விடாம கெடுக்கிறது நீங்க தான். அப்ப இனிமேல் மற்றவங்க மேல பழி போடலாமா? அப்ப உங்களை தற்கொலை படிக்க வைக்கிறது யாரு? நீங்களே தான். ஏன் பண்ணிக்கிறீங்க, எதுக்கு பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. எல்லாம் பார்த்துருவேன். எல்லாம் பார்த்து நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. ஒரு பார்வையாளராக உட்கார்ந்து கேட்கும்போது அதுக்கு ஒரு போஸ்டர் ஆஃப் த பாடின்னு ஒன்று இருக்கு. நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து கையை நல்லா கோர்த்து மடியில் வச்சுங்க. முதுகு தண்டு நேராக இருக்கணும். சேர்ல சாஞ்சி உட்கார்ந்தா உட்காந்துங்க கம்ஃபர்டா. கொஞ்ச நேரம் இந்த மாஸ்க் எடுத்துக்கலாம், தப்பு இல்லையே. நிறைய எல்லாரும் போட்டுருந்தா பரவாயில்ல. கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருங்க. ஏசியில் நல்லா ஜாலியாக போகும்போது போட்டுக்கலாம் வெளியில். ஆனால் போகும்போது போட்டுடணும் கண்டிப்பாக. ஓகே, போடாமல் இருக்கக்கூடாது. ஃப்ரீயாக இருங்க. யாரெல்லாம் யார் வீட்டிலலாம் வேக்சினேஷன் போட்டுட்டாங்க கை தூக்குங்க. வெரி குட், கை தட்டுங்க. இருக்காங்க. இப்ப தாமு அங்கிள் ஒரு கேள்வி கேட்க போறேன். யாரெல்லாம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க கை இறங்கிடலாம். யாரெல்லாம் சுமாரா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க தைரியமா கை தூக்குங்க. இல்ல, மறுபடியும் கேட்கிறேன். யாரெல்லாம் நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? எல்லாருக்குமே ஆசை. கை இறங்க. சுமாரா படிச்சா போதும் தாமு சார், 35 மார்க் வாங்கினா போதும் அப்படிங்கிற கை தூக்குங்க. ஏன் தூக்கிட்டு இறங்கினீங்க? 35 மார்க் வாங்கினா கை தூக்குங்க. போதுமா? 35 போதுமா? சரி, கை இறங்குங்க. இப்ப நான் யாரு உங்க முன்னாடி? நான் யாரு? புரியல, சத்தமா சொல்லுங்க. ஆக்டர், சினிமா ஆக்டர். சினிமா ஆக்டர். சினிமா ஆக்டர் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு? சரி, பரவாயில்ல. எங்க படம் எல்லாம் 100 நாள் ஓடணும்னு நினைக்கிறீங்க? ஏய், என் தலை படம்டா, என் தலைவன் படம். 100 நாள் ஓடணும்னு நினைக்கிறீங்க? புரியல, அதெல்லாம் பேச மாட்டேன். கிடையாது. யாரு மூணாடு? ஆள் படம் சீக்கிரமா ரிலீஸ் ஆக போகுது. ஆள் படம் ஓடக்கல்ல, நீங்க சீக்கிரமா எடுத்துட்டாங்க. உங்க ஆளு யார்? உங்க ஆளு உங்களை ஆளுமை செய்பவர் தான் உங்க ஆளு. உங்க அப்பா தாண்டா உங்க ஆளு. செல்லம் லேட்டா கை கட்டுவீங்க, கையை உயர்த்திட்டாரு. உங்க அப்பா தாண்டா உங்க ஆளு. தினமும் பார்க்கிற தலைவர் அவர் தான் ரியல் கதாநாயகன். அப்ப கதாநாயகி யாரு? சத்தமா சொல்லுங்க. கதாநாயகன் யாரு? இதை கத்துக் கொடுக்கிற மாதிரினா ஆசிரியர். உயர்த்தி தட்டு ஆசிரியர். அந்த வீடியோ எடுங்க. ஆசிரியர்களுக்கு கைத்தட்டு, கையை உயர்த்தி தட்டும் மாணவ செல்வங்கள், கோவை மாநகரம் எல்லாரும் பேசட்டும். நல்ல வீடியோ எடுங்க. எல்லாரும் உயர்த்தி கை தட்டி பார்க்கலாம். செல்லும் அந்த வீடியோ எடுங்கப்பா. என்னப்பா என்னையே எடுங்கப்பா. அடிக்கடி
என்ன அழகா. தாய்க்கும் தந்தைக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கையை உயர்த்தி தட்டிய மாணவ செல்வங்கள் கோவை மாவட்டம் உலகம் பேசட்டும். இந்த குழந்தைங்களை போய் கெட்டு போயிடுச்சுங்க. காலம் மாறி போச்சு. 2022 கிட்ஸ், 90 கிட்ஸ், 91 கிட்ஸ் இதெல்லாம் தரதலையா போச்சு. மதிக்கிறதுல பெற்றோர்கள் தப்பா பேசுறாங்க சார். எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்கு பாருங்க. அமைதியான சைலண்ட் ஆச்சு பாருங்க. தான் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் புரிஞ்சுக்கணும். இன்னமும் பேச போற தாமஸ், நீங்களாவது பரவாயில்லடா சொல்லலாம். சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டீங்க, ஷார்ப்பா என்னோட கனெக்ட் ஆயிட்டீங்க. யாரும் பக்கத்துல கூட பார்க்காம இருக்கீங்க. ஒரு சில தவிர எல்லாரும் என்னோட கனெக்ட் ஆயிருக்கீங்க நேரடியா. ஆனா நான் அப்படி கிடையாது தெரியுமா. ரெட்ட பாரு கிளாஸ்ல பின்னாடி உட்கார்ந்துருப்பேன். 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். பின்னாடி உட்கார்ந்துட்டு அவன் டீச்சர் திரும்ப உடனே மாடு மாதிரியே கத்துவேன். மாடுனா மாடே கத்தும். நீங்க இப்ப மாடுக்கு தானே கை தட்டீங்க. மாடுக்கா எனக்கா? மாடுக்கு தட்டுங்கடா செல்லம். தெய்வம்டா போமா. ஆனா என் டீச்சருக்கு தெரியாது நான் தான் கத்துறேன்னு. அது ஒரு அப்பாவி டீச்சர், மேத்ஸ் டீச்சர். தெரியாது, நான் தான் பண்றேன்னு தெரியாது. ஆனா பக்கத்துல இருக்கிறாங்க ஒரு 5 பசங்க, அவனுக்கு தெரியும் நான் தான் கத்துறேன்னு. ஆனா என்ன காட்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? ஃப்ரெண்ட்ஷிப் இந்த அம்மா வந்து பார்த்தாங்க பக்கத்துல உட்காந்து. என்னை காட்டி கொடுத்து அந்த மாடு முட்டிடும் நல்லா தெரியும். ஒரே அடி குண்டா வேற இருப்பேன். ஃபீல் பண்ணுவாங்க டீச்சர். மாடு முட்டிடுச்சுன்னா குழந்தைங்களை என்ன பண்ணும், பாவம் இல்லையா. மறுபடியும் டீச்சர் திரும்பின உடனே விதவிதமான நாயெல்லாம் பழக்க. நான் தான், வேற யாரும் இல்லை. அப்படி திரும்பின உடனே ஆனா பேசிப்பானுங்க பசங்க. வேணாண்டா சொல்லாதரா, ஒரிஜினல் நாய் கட்சா கூட 5 ஊசி தாண்டா மச்சம், இவன் கட்சிட்டான்னா உங்கூட சொல்லாதரா, போட்டு கொடுக்காத. அப்படி வச்சிருப்பேன் மாணவர்களை பயமுறுத்து. டீச்சர் போயிட்டே இருப்பாங்க, ஜடை பிடிச்சி எடுத்துருவேன். சாப்பாடை திருடுவேன். டீச்சருக்கெல்லாம் பேர் வைப்பேன், விதவிதமான பேர். என்னை பார்த்தாலே அப்படியே அலறுவாங்க டீச்சர். இப்படியே போச்சுறாங்க. டெய்லி ஒரு மிருகத்தை மாதிரி கத்துறது இப்படியே போயிட்டு இருக்கேன் லைஃப். யாரும் காட்டி கொடுக்கும். திடீர்னு எங்களை 4th போட்டாங்க. 3ஆம் கிளாஸ்லயே முழு பரீட்சையில எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் எடுத்து ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல 2 மார்க் கம்மி, 98. அதிக மதிப்பெண் எடுத்த மாணவனா நான் 4ஆவதுக்கு போனாலும் நினைக்காதீங்க. 3 சப்ஜெக்ட்ல ஃபெயில். ஆல் பாஸ் தூக்கி அப்படியே தூக்கி எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க 4th B. அந்த 4th B எப்படி தெரியுமா? பேனா திருடுறவன், பென்சில் திருடுறவன், லேட்டா வரவன், இவன் எல்லாம் அந்த 4th B போட்டாங்க. அதுல நானும் லீடர். அந்த கிளாஸ் இருக்கணுமா? திடீர்னு என்னாச்சு தெரியுமா? ஒரு நாள் எங்க ஹெட் மாஸ்டர் கூப்பிடுறாருன்னு பிடி மாஸ்டர் வந்தார். நான் கேட்கிறவங்கள, ஒரு ஹெட் மாஸ்டர் எவ்வளவு பெரிய மீசை வைக்கலாம்? ஒரு பாரதியார் மாதிரி வைக்கலாம். சந்தனக்கட்டா வீரப்பா மாதிரியே ஒரு மீசை. அப்படியே ஸ்கூலே நடுங்குது. அந்த தாமோதரனை வர சொல்லுங்க. அப்படியே பயந்துகிட்டே போறேன். டீச்சரே பயப்படுறாங்க. எதுவும் பேசிடாத, நான் உள்ள போறேன். உள்ள போன அந்த கதை வட்டி திறக்கணும் இல்லையா? நான் குட்டி குண்டு தானே. இப்ப நேரம் அப்படியே உள்ள போயிட்டேன். கதவை திறக்காமலே அப்படி திரும்பி உட்கார்ந்துருக்காரு பாட்ஷா ஸ்டைல்ல. அப்படி திரும்பினாரு. இவ்வளவு பெரிய மீசை. என்ன பின்னாடி உட்காந்துட்டு நாய் மாதிரியே கத்துறியா, மாடு மாதிரி கத்துறியா, என்ன விஷயம்? சார் இல்லை சார், அப்படின்னா நான் பண்ணவே மாட்டேன் சார். நடிப்பு அப்படின்னு நடிப்பு. அப்போ வந்து நடிப்பு தான் அது. அப்படியே பொங்குது நடிப்பு. இல்லை சார். டாய் ஏப்பா அந்த நோட் புக் எடுத்தவங்கிட்ட காட்டு. நோட் புக்கை பிரிச்சா 3ஆம் கிளாஸ்ல முதல் நாள் மாடு மாதிரி கத்திருக்கேன்னு அப்படின்னு நோட் பண்ணி கையெழுத்து போட்டிருக்காங்க கிளாஸ் டீச்சர். கீழே ராதாவா என்கிற வேலைம்மா. மறுநாள் சொறி நாய் மாதிரி கத்திருக்கேன், அது கையெழுத்து போட்டிருக்கேன். நாட்டு நாய், அல்சேஷன் நாய், ஆடு, எல்லாம் என்னென்னலாம் சத்தம் போட்டனோ எல்லாத்தையும் நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே அந்த டீச்சருக்கு. ஏன் இந்த டீச்சர் என்ன தண்டிக்கல, என்னையே அவமானப்படுத்தல, ஏன் அத்தனை பேர் எதிர்க்க என்ன கூப்பிட்டு பெற்றோர்ல வர வச்சு அசிங்கப்படுத்த டிசி கொடுக்கல அப்படின்னு யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? யோசிச்ச அந்த சின்ன வயசுல. அப்ப ஹெட் மாஸ்டர் சொல்றாரு, நாளைக்கு என்ன நாள் தெரியுமாடா? சார் நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். எஸ்,
ஒரே ஒரு மாணவனுக்கு ஒரு ஆசிரியர் கிட்ட சண்டை போட்டு டைம் வாங்கியிருக்காங்க 15 நிமிஷம். நாளைக்கு 2000 பேர் வராங்க மேடையில, 2000 பேர் பார்வையாளர் வராங்க, முன்னாள் மாணவர்கள் பெற்றோர்கள் வராங்க. அதுல ஒரு மாணவன் மேடையில ஏறி கிளாஸ் ரூம்ல பின்னாடி உட்கார்ந்து என்னெல்லாம் சவுண்ட் பண்ணி கலாட்டா பண்ணான மிருகங்கள் மாதிரி அதை மேடையில பண்ண போறான், அது நீதான் சொல்ற. அன்னைக்கு தானே செல்லுங்களா என் டீச்சருக்குள்ள இருக்கிற அம்மாவை நான் பார்த்தேன். மறுநாள் மேடை ஏறுறேன், ஒரே இதே மாதிரி கூட்டமா, முதல் மேடையா, அப்படியே தயங்கி தயங்கி ஏறுறேன். இதே மாதிரி ஒரு பெரிய மைக்கு கிட்ட போய் தட்டுறேன். ஹலோ ஹலோ அப்படி கேட்கு. இவர் மாதிரி பிரசாந்த் மாதிரி அங்க ஒரு அண்ணா உட்காந்துருந்தார். நல்லா பேசு. காக்கா கூப்பிடுறேன், காக்காலாம் வந்துருது. மாடை கூப்பிடுற, மாடு ஓடுது, நாய் ஓடுது. இதெல்லாம் ரசிக்கிறாங்க ஜனங்க. 2000 பேர் விழுந்து விழுந்து ரசிக்கிறாங்க. 15 நிமிஷம் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே எல்லாரும் எழுந்து நின்று கை தட்டினாங்க. எனக்கு அப்ப புரியல இது ஸ்டாண்டப் ஓவேஷன். எல்லாரும் எழுந்து கை தட்டுறாங்க. அப்ப நான் தேடுறேன் எங்க அம்மாவை, பெத்த அம்மாவை இல்லை, அந்த டீச்சரை தேடுறேன். அப்ப குள்ளமாடி வராங்க மேத்ஸ் டீச்சர். மேடைக்கு வந்து எனக்கு கையில 15 ரூபாய் பரிசு கொடுத்தாங்க. என்னுடைய முதல் சம்பளம் கொடுத்தது என்னுடைய ஆசிரியர் 1973 வருஷம். இன்னைக்கு நான் மைக்க பிடிச்சா 1.5 லட்சம் ரூபாய், அரை மணி நேரத்துக்கு. அது வேற. அப்படியே 9th போயிட்டாங்க. நல்லா கவனிக்க சொல்லலாம். 9th போன உடனே அதே டீச்சர் வயசாயிடுச்சு, இதெல்லாம் முடியலாம் நரைச்சு போச்சோ அப்படியே நடந்து வராங்க. நான் லேப்ல உட்காந்துருக்கேன், லேபுக்கு வெளியில உட்காந்துருக்கேன். மேலேயே பார்த்துட்டு இருக்கேன். என்ன மேலே பார்க்குறேன், டீச்சர் ஹெலிகாப்டர் வருதான்னு பார்க்குறேன். டீச்சர் ஏன் ஹெலிகாப்டர் வருதான்னு பார்க்குறேன். அடுத்த வாரம் 40 ஸ்கூல் கலந்துக்கிற போட்டி நடக்குது. அது வந்து புக் எக்ஸிபிஷனா, அந்த காம்படிஷன் நடக்குது. அதில் HM என்னை கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் மேலேயே பார்க்குறேன். அதுக்கேண்டா இவ்வளோ தவம் இருக்கிற, நாளைக்கு நாளன்னைக்கு வா நான் கூப்பிட்டு போகிறேன். இல்லை டீச்சர், நான் HMகிட்ட சொன்னேன், நான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டேன், எனக்கு என்ன சார் தருவீங்கன்னு கேட்டேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். இந்த மீசையை எடுத்துருவீங்களான்னு கேட்டேன் டீச்சர். அப்புறம் என்ன நடந்துச்சு, அவர் இன்னைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டார் டீச்சர். ஏன்டா, அப்போ தான் நான் உனக்கு கிஃப்ட்டை ஏற்கனவே கொடுத்துட்டேன்னு தெரியும் போதெல்லாம் உனக்குள்ள ஒரு கனவு வரும். அப்போ தான் நீ அதை முதல் பரிசு அடிப்பேன்னு உனக்குள்ள எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கே எடுத்துட்டார் டீச்சர். என் டீச்சருக்கு ஒரே குஷி ஆகிடுச்சு. வாடாங்க அண்ணன் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன்னு அண்ணன் வீட்டுக்கு மாடியில் கூட்டு போய் காட்டுறாங்க. பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது, 2 ஹெலிகாப்டர். சொல்றாங்க எங்க டீச்சர், இங்க பாரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாரு, 2 பைலட் வருவாங்களாம், கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம், ஃபேன் சுத்துமா, அப்புறம் அது மேலே போகும்போது கண்ணை முடிக்கும். ஏன் டீச்சர் கண்ணை மூடணும், கண்ணை மூடினா தாண்டா லிசனிங் நடக்கும், லிசனிங் தாண்டா லேர்னிங்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்க. அந்த தெய்வம் அழகா லிசனிங் தாண்டா லேர்னிங்னு கற்றுக் கொடுக்குறாங்க. சரிங்க டீச்சர். அதே மாதிரி 3 பைலட் வந்தாங்க. 3 பைலட் ஏறுறாங்க, அப்படியே ப்ரொப்பல்லர் சுத்துது, அது அப்படியே மேலே போய்கிட்டே இருக்குது. மேலே போகும்போது கண்ணை மூடுன்னு சொல்லி அவங்க 2 கையெடுத்து, எங்க அம்மா வந்திருக்காங்க, எங்க அம்மா கையெடுத்து தலைமையில வைக்கிறாங்க. டீச்சரும் கை வச்சு பிளஸ் பண்றாங்க. நான் அப்படியே பார்க்குறேன், அப்படியே மேலே கிளம்புது அப்படியே போகுது. எப்படி வந்துச்சு? டீச்சர் சொன்னா நடக்கும், டீச்சர் சபிச்சாலும் நடக்கும். ஞாபகத்தில் வச்சுங்க. அதனால தான் டாக்டர் கலாம் ஐயா சொல்லுவாரு, ஆசிரியர்களை பார்த்து, மாணவர்களை திட்டாதீங்க டீச்சர்ஸ், சாபம் கொடுத்துடாதீங்க, நல்லா லவ் பண்ணுங்க. லவ் இஸ் த கீ டு என்டர் இன்டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிங்டம்னு சொன்ன ஒரே அறிஞர் யாருன்னா அந்த மேதகு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா. மாணவர்களை ஒரு கண்ணாகவும் ஆசிரியர் ஒரு கண்ணாகவும் நேசித்தவர் டாக்டர் கலாம். புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? எத்தனை பேருக்கு எக்ஸாம் வந்தா பயம் வருது? கை தூக்குங்க, கை இறக்கிடுங்க. ஏன் வருது? ஏன்னா நீங்க படிக்கிறீங்க, படிக்காததுனால வரல பயம்.
நீங்க படிக்கிறீங்க, அதனாலதான் பயமே வருது. படிக்காதவன்கிட்ட வந்து நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னு என்னடா கேட்டு போயிட்டே இருப்பான். படிக்கிறதுனாலதான் பயம் வருது. டாக்டர் கலாம் ஐயா என்ன சொல்றா, படிக்காதீங்கன்னு சொல்றாரு. படிக்காதீங்க, படிப்பு வேண்டாம்ங்கிறாரு. பதிப்பு வேணும்னு சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்க, பதிப்பு வேணும், பதிக்கணும் உள்ள, படிக்காதீங்கிறாரு. இன்னிலிருந்து மாத்தீங்க. அப்படி உள்ள பதிச்சுட்டா நீங்க என்னவா மாறுவீங்க தெரியுமா? புக்கா மாறிடுவீங்க. செல்லம், நீங்க புக்கா மாறிட்டீங்கன்னா உள்ள இருந்து எடுத்து காப்பி அடிக்கலாமே. நீ ஏன் இங்க பார்த்து காப்பி அடிக்கிற? உள்ள இருந்து எடுத்து காப்பி அடிக்கிறவன் தான் சாம்பியன் மாணவன். வெளியில பார்த்து காப்பி அடிக்கிறவன் டுபாக்கூர் மாணவன். என்ன சொல்ல, தப்பு தப்பா தெளிவா இருக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் எங்களை பத்தியே பேசுறீங்க, எங்க படத்தை பத்தி பேசுறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு வர படத்தை பத்தி பேசுறீங்க. சினிமா கதையே பேசுறதுக்கு கிடக்குன்னு உங்க அப்பா அம்மா இவ்வளவு தவம் இருந்து உங்களை பெற்றெடுத்திருக்காங்க. இல்லடா ராஜா, டாக்டர் கலாம் ஐயா சொல்றாரு, நாளைய தேசம் வகுப்பறையில் சொல்றாரு. நீங்க தானே நாளைய தேசம். யார் சொல்லுவா? ஜூன் 22 யாருடைய பிறந்த நாள்? ஜூன் 22 யாருடைய பிறந்த நாள்? யாரு? புரியல, கரெக்டா சொல்றது. மகாத்மா காந்தி எப்ப பிறந்தார்? அக்டோபர். எந்த வருஷம்? நாளைக்கு சொல்றீங்களா? திரிஷா கல்யாணம் ஆயிடுச்சா? எவ்வளவு தெளிவா இருக்க மாதிரி ஆகல. எங்களை பத்தி பேசுறது எங்களுக்கு பெருமையா இருக்கிற ராஜா. எங்களை பத்தியே நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆசிரியர்களை பத்தி பேசுறதே இல்லைடாங்க. அவங்க தோத்து போயிட்டாங்க. மீண்டும் ஆசிரியர்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு தானே இந்த மேடை, புத்தக கண்காட்சி மேடை. நல்லது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், டக்குனு பதில் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் எக்ஸாம் தான் பயப்படுறீங்க. எதுக்கு பயப்படுறீங்கன்னு பார்த்துடலாம். டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? உங்களுக்கு தானே வைக்கிறாங்க. யாருக்கு டவுட் இருக்கா? மறுபடியும் கேட்கிறேன், டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? கேர்ள்ஸ், நீங்க யாரு? நீங்க யாரு? ஸ்டூடெண்ட்ஸ். அதுல டவுட் ஆகுதுன்னா நல்லா சொல்லுங்க. நீங்க யாரு? மறுபடியும் 5ஆவது தடவை கேட்கிறேன், டெஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? பார்த்துடலாம் யாருக்கு வைக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். கலாம் ஐயா என்ன சொல்றது, தாத்தா என்ன சொல்றதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மேத்ஸ் டீச்சர் 50 மார்க் டெஸ்ட் வச்சாங்க. எவ்வளவு மார்க்? ஒரு பொண்ணு 50க்கு 50 எடுத்துட்டா. ஒரு பையன் 50க்கு 49 மார்க். ஒரு பையன் 50க்கு 20 மார்க். ஒரு பொண்ணு 50க்கு வெறும் 0 முட்டை. ஒரு பையன் 0. நல்ல கவனிங்க சொல்லலாம். நல்லா நிமிந்து உட்காந்து கேளுங்க. பயம் போயிடும், எக்ஸாம் பயம் போயிடும். கோடி கொடுத்தா கூட இந்த மேடை கிடைக்காது ராஜா. நல்லா பிடிச்சி. சினிமா நடிகர்லாம் வந்து பேச மாட்டாங்க இந்த மாதிரி. டெஸ்ட் யாருக்கு வச்சாங்க? மாணவர்கள் வச்சாங்க. எவ்வளவு மார்க்கு? எந்த டீச்சர்? கவனமா கேட்க. 50க்கு 50 எடுத்த மாணவன்கிட்ட போய் அந்த டீச்சர் இல்ல, ரொம்ப தேங்க்ஸ் ராக்கன், எவ்வளவு அழகா எழுதிருக்க, என்ன கூர்ந்து கவனிச்சிருக்கிய, உன் இதயத்துக்குள்ள நான் வந்துட்டேன்னு அப்படி எழுதிருக்கிய, அகத்தின் அழகு அப்படியே தெரியுதுடாக்கன்னு, நானே எழுதின மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ டீச்சர். 13 மார்க் எடுத்த பொண்ணு கிட்ட போய், ஏண்டா கண்ணு பாதி உள்ள கூப்பிட்டுருக்கிற, பாதி வெளியே நிக்க வச்சுட்ட, முன்ன பின்ன தெரியாத நடிகைகள் டைரக்டர்ஸ் யாரோ இருக்காங்க, டிவி நடிகர்லாம் உனக்குள்ள லைட்ஸ் இருக்காங்களே, நான் தினமும் உன்னை பார்த்து குட் மார்னிங் சொல்றேன், குட் ஈவினிங் சொல்றேன், நீயும் எனக்கு சொல்ற, சாப்பிட்டியான்னு கேட்கிற, ஆனா உனக்குள்ள நான் வரவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. சாரி டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. 0 எடுத்த மாணவி கிட்ட போய், உனக்குள்ள எனக்கு கொஞ்சம் கூட இடம் இல்லையா கண்ணு, அவ்வளவு மோசமாவும் நான் இருக்கேன், ஆனா டெய்லி என்கிட்ட டாட்டா சொல்லிட்டு போயிட்டா கண்ணு, உனக்குள்ள நான் இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. அந்த டீச்சர் கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்டுது. இப்ப சொல்லுங்க, டெஸ்ட் உண்மையிலே யாருக்கு நடக்குது? எனக்கு கேட்கல, சத்தமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே கொஸ்டின் தான் கேட்டேன், 5 முறை கேட்டேன். மாணவர்கள் எங்களுக்கு நடக்குதுன்னு சொன்ன உங்களுடைய மனசு கல்வியினுடைய ஆழத்தை போய் பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, டீச்சருக்கு தான் டெஸ்ட் நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸாம் யாருக்கு நடக்கும்?
டீச்சருக்கு தாண்டா கண்ணி நடக்கும். அதில் தானே கண்ணி இப்போ சிபிஎஸ்சியில் முதல்ல மாணவி எடுத்த மாணவியை பத்திரிகை நண்பர்கள்லாம் போய் நீ எப்படி இவ்வளோ மார்க் எடுத்தேன்னு கேட்டாக்கா, இத்தனை சென்டம் எடுத்துன்னு கேட்டா, நான் எக்ஸாமே எழுதலை அங்கிள், வேற யார் எழுதுனா, எங்கள் டீச்சர் தான் வந்து எழுதுறாங்கன்னு சொன்னான். என்னம்மா டீச்சர் எப்படிமா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே விடுவாங்க? அங்கிள் நீங்கள் புரியாமல் பேசுகிறீங்க, நாங்கன்னா டீச்சரை கையை பிடிச்சா கூப்பிட்டு போனோம். அப்போ வேற எப்படி கூப்பிட்டு போனேன்? எங்கள் எல்லா சப்ஜெக்ட் டீச்சரையும் இங்கே உட்கார வச்சு கூப்பிட்டு போனேன் அங்கிள், இங்கே உட்கார வச்சு கூப்பிட்டு போனேன்னு சொல்கிறான். அப்போ அவளை பொறுத்த வரைக்கும் கிளாஸ் ரூம்ல வந்து 45 மினிட்ஸ் பாடம் எடுத்துட்டு வெளியே போறாங்களே, அந்த டீச்சர் இல்லை, அது இல்லை கிளாஸ் ரூம். இப்படி வந்த டீச்சர் உள்ள போய் நிரந்தரமா உட்காந்துறாங்க. நிற்க அதற்கு தக உள்ள போய் உட்காந்துறாங்க. என்னடா கேட்ட இந்த ஹார்ட் நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்களா, அது பேர் என்ன டெஸ்ட்? சத்தமா சொல்லுங்க. இது மட்டும் நீங்க கேட்டுட்டீங்கன்னா உங்க லைஃப்ல எக்ஸாம் பத்தி பயப்படவே மாட்டீங்க. எக்ஸாம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஹார்ட் வேலை செய்த வென்ட்ரிக்கல் வேலை செய்த ஆர்டிகல் வேலை செய்தானே ஒரு பேப்பர் வெளியில வச்சு அது வயரெல்லாம் கனெக்ட் பண்ணா அது எழுதி காட்டும் வெளியில ஹார்ட் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா. அந்த டெஸ்ட்டுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லுவா. இசிஜி. இப்ப எல்லாரும் சொல்லுங்க. அது ஃபுல் என்ன அப்ரிவேஷன் என்ன? எலக்ட்ரோ கார்டியோகிராஃபி. யார் சொல்லி கொடுத்தா உங்களுக்கு? யார் சொல்லி கொடுத்தா? டீச்சர். அப்ப நீங்க சொல்றீங்களா உள்ள இருந்து டீச்சர் சொல்றாங்களா? அப்ப கை தட்டல் யாருக்கு? தட்டுங்க. உள்ள இருக்கிற ஹார்ட் வேலை செய்தா வேலை செய்யலையான்னு வெளியில பேப்பர் வச்சு எழுதி காட்டினா அதுக்கு பேரு இசிஜி. உள்ள இருக்கிற மூளை பேரைட்டல் லோப், ஃப்ரான்டல் லோப், பிட்யூட்டரி கிளாண்ட், மெடுல்லா ஆப்லாங்கேட்டா, செரிபரம், செரிபெல்லம், ஹைபோதாலமஸ் இதெல்லாம் வேலை செய்தா வேலை செய்யலையான்னு வெளியில பேப்பர் வச்சு எழுதி காட்டினா அதுக்கு பேரு இஇஜி. என்னது? உள்ள இருக்கிற ஹார்ட் வேலை செய்தா வெளியில பேப்பர் வச்சு எழுதி காட்டினா இசிஜி. உள்ள இருக்கிற மூளை வேலை செய்தா வேலை செய்யலையா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வெளியில பேப்பர் வச்சு எழுதி காட்டினா அதுக்கு பேர் இஇஜி. உள்ள சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் வந்துட்டாங்களா உள்ள பத்திரமா இருக்காங்களா வெளியில பேப்பர் வச்சு எழுதி காட்டினா அதுக்கு பேர் இஎக்ஸ்ஏஎம்னு பேர்றாங்க. அப்ப நீங்க எதுக்கு தூக்க மாட்டேங்கிறீங்க? ஆசிரியர் உள்ள வரதுக்கு நீங்க டோரை திறக்கணும்டா கண்ணு. எங்களுக்கு எல்லாம் டோரை திறந்துட்டீங்களே, ஆசிரியருக்கு டோரை திறக்கணும்ல கண்ணு. அதுக்காக போராண்டவர் தாண்டா கண்ணு இந்த உத்தம புருஷன் டாக்டர் கலாம். சூப்பரா கேட்டாரு கவிதா சார். யாரெல்லாம் நல்ல மனிதர்களாக புரியும், நல்ல மாணவர்கள் தான் நீங்க செல்லம். எத்தனை பேருக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு அப்பா பிடிக்கும்? விட்டு போயிடாதீங்க ராஜா, விட்டு போயிடக்கூடாது. கையெழுக்க விட்டு போயிடக்கூடாது. நாங்கெல்லாம் 100 நாள் எங்க படம் ஓடணும், நீங்க மட்டும் 35 மார்க் எடுக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன், எப்படி இழிச்ச வாயா எவ்வளவு ஏமாத்திருக்காங்க பாருங்களேன். எங்க படம் 100 நாள் ஓடத்துக்கு நாங்க உங்களை தயார் பண்ணிட்டோம், ஆனா நீங்க மட்டும் சென்டம் எடுக்க மாட்டீங்க, 100 மார்க் எய்ம் பண்ணவே மாட்டீங்க. 100 வருஷம் வாழணும்னு நினைக்காமலே பண்ணிட்டாங்களே கண்ணு உங்களை. இந்திய இளைஞனை ஒரு மனிதன் தான் 100 வருஷம் வாழணும்னா கண்ணு, அந்த 100 வருடம் வாழறதுக்கு கத்துக் கொடுக்கறதுனா கல்வி, உண்மையான கல்வி. செத்து போயிட்டாங்க எல்லாமே சீக்கிரம், ஞானம் இல்லை. கற்க கசடர, சத்தமா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஞாபக சக்தி கம்மியா இருக்க கை தூக்குங்க. மெமரி பவர் கம்மியா இருக்கலாம் கை தூக்குங்க. படிக்கிறதெல்லாம் மறந்து போதுங்களா கை தூக்குங்க. நல்ல தூக்கணும். பார்க்குறேன் சொல்லுவோம், ஸ்கேன் பண்ணுறேன். எனக்கு மறதியே இல்லை தாமு அங்கிள், கை தூக்குங்க. 10 தான் தூக்குது. எனக்கு ஞாபக சக்தி அதிகமாகன தாமு அங்கிள், கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாரும் ஞாபக சக்தி அதிகம் பண்ணிடலாமா? அதை இப்போ நான் சொல்லித்தர போறேனே, ஒரு மகிழ்ச்சியை ஒரு கைத்தட்டி அதை என்கரேஜ் பண்ண. சரி, அப்ப எல்லாம் நிமிந்து உட்காந்து புக் எக்ஸிபிஷன் நீங்க பார்க்கணும், இங்கே உட்காந்துடக்கூடாது. பார்க்கணும்னு தோன்றவங்க அமைதியாக போய் பார்த்துட்டு வாங்க, இருக்கணும்னு தோன்றவங்க இருக்கும். ஓகே, அது பாருங்க. புக்கு வாங்கிக்கோங்க. புக்கு அங்கே படிக்க முடியாது, இங்கே இருக்கிறது உங்கள் உள்ளுக்குள்ள பதிச்சிடும்.
இல்லை முடிச்சுட்டு கூட நீங்கள் போகும். ஓகே, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் என்ன பேசுகிறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி? ஞாபக சக்தி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க சொன்னீங்க உங்களுக்கு ஞாபக சக்தி கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க. அது என்னன்னு பார்த்துருவோம். கற்க இந்த திருக்குறள் எப்ப படிச்சீங்க? 1ஆம் கிளாஸ்ல, 2ஆம் கிளாஸ்ல. 2ஆம் கிளாஸ்ல படிச்ச திருக்குறள் இன்னும் அப்படியே உள்ள பதிஞ்சிருக்குன்னா இன்னும் இந்த தமிழ் டீச்சர் உயிரோட உங்களுக்குள்ள இருக்கிறாங்க தானே என்ன அர்த்தம்? அப்ப டீச்சர் உள்ள வாழறாங்க, ஆசிரியர் உள்ள வாழ வச்சீங்கன்னா ஞாபகம் மறதியே கிடையாதுடா கண்ணு. 2ஆம் கிளாஸ் டீச்சர்லாம் இன்னும் உயிரோட வச்சிருக்கிறீங்க. ஆனா +1 +2 டீச்சர்லாம் சாவடிச்சிருக்கீங்களா கண்ணு, அடிக்க போறீங்களா? என் வருத்தம் நியாயமானதா இருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருப்பீங்க தெரியுமா? என் முன்னாடி உட்காந்துருக்கீங்க யாருன்னு நினைச்சீங்க? ஸ்டூடெண்ட்ஸ். பவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுதான் பேசுறேன். கிளாஸ் ரூம்ல ஒரு ஹோட்டலுக்கு போனா எதை பத்தி பேசுவாங்க? ஜாலியா சொல்லுங்க. சினிமா தியேட்டருக்கு போனா எதை பத்தி பேசுவீங்க? கோயிலுக்கு போனா? கிளாஸ் ரூம்ல எங்க பேசுறீங்க? படிப்பை பத்தி கிளாஸ் ரூம்ல. அங்கதான் ஊர் கதையெல்லாம் பேசுறீங்க. டீச்சர் அப்படி திரும்பினா போதும், உடனே டீச்சர் டக்குன்னு திரும்பின உடனே ஒரு உலகமாக அமைதியை கொடுப்பீங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நடிப்பு நடிப்பீங்க. டீச்சருக்கே டவுட் ஆயிடும். நான் லூஸ் ஆயிட்டேனா? குழந்தைங்க சைலண்டா இருக்கு. இல்ல இல்ல ஏதோ நடக்குது. மறுபடியும் திரும்புவாங்க. திரும்பின உடனே a² + b² sin q / cos q = சொல்லும் போது ஆனா வாத்தியார் வந்துட்டாரு. நீங்க அவர் டக்குன்னு பிடிக்கணும்னு பாக்குறாரு. டவுட் ஆகி போய் இல்லையே நாம நல்லா தான் இருக்கோம், பசங்கிட்ட இருந்து சத்தம் வருது ஆனால் வரலையே. டக்குன்னு என்ன பண்றாரு? திரும்ப உடனே எது டக்குன்னு அப்படி திரும்பினா பாருங்க. ஒரு பையன் அங்கிருந்து எந்திரிச்சு அப்படி போறான். முடிச்சிட்டாரு. எதுக்கு இப்ப எழுந்துட்டீங்க? நான் போறேன் சார். எல்லாம் உங்க மேல ஒரு மரியாதை தான் சார். போட்டா பாருங்க ஒரு போடு. இந்த மாதிரி இருக்கிற மாணவர் சமுதாயம் இருக்கிற வரைக்கும் இந்தியா எப்படி வல்லரசா மாறும்? நீங்க யோசிச்சு பாருங்க. இது யார் மாத்திரம்? யார் மாத்தணும்? நீங்க மாத்துவீங்கன்னா இந்த அரங்கத்துக்கு எனக்கு உத்தரவாதம் கொடுங்க. டாக்டர் கலாம் ஐயா முன்னாடி மாத்த போறது நீங்க தானே. அப்ப உங்களுக்கு ஒரு தடவை கை தட்டிங்க பார்க்கலாம். மாற்றத்தை உருவாக்க போகின்ற இந்திய செல்வங்கள், மாணவ செல்வங்கள். 53% மாணவர்கள் இளைஞர்கள் கொண்ட நாடா ஜப்பான் இருக்கும்போது நம்பர் 1 அடிச்சிட்டான் சாம்பியன்ஷிப்ல. வெறும் 49.5% இளைஞர்கள் பவர்ஃபுல் யூத் அமெரிக்காவில் இன்னும் வல்லரசு சொல்லிட்டு இருக்காங்க. தோராயமா ஒரு கணக்கு. when China was having 56.7% of powerful youth, மிரட்டுறான் பார்டர் வந்து நம்மள இப்பதான் ஓட விட்டுருக்கோம். ரஷ்யா அன்னைக்கு 58.9%. இன்னைக்கு இந்தியாவை பார்த்து பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து உலகம் அலருது அப்படின்னா the only country which is having 64.5% of powerful youth is in India. அந்த 64.5% நீங்க இருக்கீங்களா? அப்புறம் உங்களை எப்படி விட்டுற முடியும்? எப்படி விட்டுற முடியும்? எவ்வளவு டைம் எவ்வளவு பார்க்கலாம். அந்த கற்கைக்குள்ள போய் பார்க்கறேன் பாரு. அது உள்ள கூட்டிட்டு போறேன். கவிதாசன் நன்றி சொல்லிடுது. கைத்தட்டி கொடுங்க. இப்ப பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நான் கூட என்னமோ நினைச்சேன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க பவரா இருக்கீங்க. கற்கன என்ன அர்த்தம் சொல்லி சொல்லலாம்? கத்துக்கிறது. எப்படி கத்துக்கிறீங்க? மூக்கு வழியா மூந்து பார்த்தா, கண்ணு வழியா பார்த்தா, எந்த புலன் வழியா கற்றல் நடக்குது? சத்தமா செல்வத்துள் செல்வம். காது கை வச்சு காட்டுங்க. காது எங்க இருக்குன்னு பாத்துக்கலாம். எல்லாரும் இங்க இருக்கா? நல்லா கவனிங்க. நிமிந்து உட்காருங்க. மகாமுத்திரை வச்சு உட்காருங்க. கனெக்ட் ஆகிட்டே இருங்க. டியூட்டர் பிளஸ் கனெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு டியூஷன். டியூஷன்ல இருங்க எல்லாரும். ஓகே ரெடி? கற்கன கேட்க.
என்னது? கேட்க. டைரக்ட் மீனிங் போயிடும். கற்பவைனா கேட்பவை. கற்பவைனா என்னது? கேட்பவை. கற்கன என்னது? கோரஸ் எல்லாரும் சொல்லுங்க. கற்பவைனா கசடரத்துக்கு வார வச்சிடலாம், அதுக்கப்புறம் வரலாம். கற்ற பின் என்னது? கேட்ட பின்பு. கற்கன கேட்க, கற்பவைனா கேட்பவை, கற்ற பின்ன கேட்ட பின்பு. கேட்ட பின்பு அது உள்ள அப்படியே உட்கார்ந்துருச்சுன்னா நீ ஆசிரியரா மாறிடுவ. நிற்கும் அதற்கு தக. உனக்குள்ள ஆசிரியர் ஊடுருவிட்டாங்கன்னு அர்த்ததா சொல்லலாம். ஆனா கசடரன்னு போடுறாரு வள்ளுவர், ஒரு விஞ்ஞானி. கசட தூக்கி வெளியே போடுங்கிறாரு. கசடு இருந்தா ஆசிரியர் உள்ள வரமாட்டாங்க. வீடு சுத்தமா இருக்கணும், அப்பதான் ஆசிரியர் உள்ள வருவாங்கன்னு சொல்றாரு. அப்ப கசடுனா என்ன? அது எங்க இருக்கு? சட்டையிலையா? யூனிஃபார்ம்லயா? நோட் புக்ல எங்க இருக்கு? சத்தமா சொல்லுப்பா. மனசு எங்க இருக்கு? கை வச்சு காட்டுங்க. இப்படியே சொல்லி சொல்லி ஏமாந்து போனதால தற்கொலைக்கு போயிட்டு தப்பு தப்பா தெரிஞ்சு வச்சிருக்கு. மனசு இங்கேயா இருக்கு. மனப்பாட பகுதி பண்றீங்களா? இங்கே வச்சு புக்கு வச்சு தேய்க்கிறீங்க. யாரா வராயிரம் நாக்காக்க கரவாக்க சொலக்காக்க சொல்லி எடுக்கப்பட்டு வச்சு தேய்க்கிறீங்களா? மூஞ்ச பாருங்க. எங்க இருக்கு மனசு? சொல்லுங்க பாக்கலாம். எங்க பதியுது? கை வச்சு காட்டுங்க எல்லாரும். இங்க இருக்கு. இங்கன்னா எங்க? தலைமுடியா? எங்க அப்பா மனசுக்கு டை போட்டாரு. அதுவா? உள்ள எங்க? சத்தமா சொல்லுங்க. கேட்கல கேட்கல. இங்கிலீஷ்ல பிரெயின், மூளை. டாக்டர் கலமையா சொல்றாரு, the brain is made up of 87 billions of neurons. எத்தனை பில்லியன்? billions of neurons. இப்போ நான் क्वेश्चन கேக்குறேன் பாருங்க. the brain is made up of what type of cells? சத்தமா சொல்லுமா. எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் சொன்னதுனால தெரியுமா இல்ல கேட்டு உள்ள வாங்கி பதிச்சதுனால தெரியுமா? அப்ப ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறதுனால கல்வி வெற்றி அடையுதா? மாணவ செல்வங்கள் கேட்டு உள்ள வாங்கி வைக்கிறதுனால வெற்றி அடையுமா? கேட்டு வாங்கி உள்ள வைக்கிற சாம்பியனா மாறணும்னு தானே அவர் இந்த மாதிரி குதி குதிச்சுட்டு கேட்டு வாங்கி உள்ள வைக்கிறாச்சு. அதுக்கு தான் இப்ப பாருங்க ட்ரையல் பார்க்க போறோம். காதால கேட்டு உள்ள உட்கார வைக்கிறதுக்கு பேர் என்னன்னா கற்றல்ல 3 வகை இருக்குன்னு சொல்றாரு. நல்ல நிமிந்து உட்காருங்க எல்லாரும். கற்றல்ல 3 வகை திருப்பி சொல்லணும் எல்லாரும். ஓகே, பக்கத்துல பேசக்கூடாது எல்லாரும். போறவங்க போட்டோம். ரெடியா? ஹியரிங், HEARING, ஹியரிங். எனக்கு டைம் சொல்லுங்க பார்க்கலாம். டைம் 12:30. இன்னும் 15 minutes தான் இருக்கு. நல்லா கவனிக்க சொல்லலாம். ஹியரிங். எல்லாம் கண்ண மூடுங்க டக்குன்னு. க்ளோஸ் யுவர் ஐஸ் எவரிபடி. டக்குன்னு கண்ண மூடணும். உங்களை சுத்தி ஏதோ சவுண்ட் எல்லாம் கேட்குது பாருங்களேன். கண்ண மூடி அப்படியே கேளுங்க. பசங்க போற சவுண்டு, கண்ணை திறந்து. இதுக்கு பேரு ஹியரிங்னு அர்த்தம். ரெண்டாவது லிசனிங். வாட் இஸ் H2O? கேட்கல கேட்கல. வாட்டர். எப்படி தெரியும் உங்களுக்கு? டீச்சர் சொன்னதெல்லாம் தெரியுமா? கேட்டு உள்ள வாங்கி பதிச்சதுனால தெரியுமா? சொல்லி கொடுத்தது யாரு? உங்களுக்கு உள்ள இருந்து சொன்னது யாரு? அப்ப கை தட்டல் யாருக்கு? Yes. 2 molecules of hydrogen, 1 molecule of oxygen when combined in covalent bond it become water. இதான் சயின்ஸ். மறுநாள் டீச்சர் கூப்பிட்டு கேட்குறாங்க வாட் இஸ் H2O ன்னு. ஒரு பையன் சொல்றான் 2 molecules of oxygen, 1 molecule of hydrogen when combined in covalent bond it become water. கரெக்டா? 2 கரெக்ட், ஹைட்ரஜன் கரெக்ட், ஆக்சிஜன் கரெக்ட், மாலிகூல் கரெக்ட், பாண்ட் கரெக்ட், வாட்டர் கரெக்ட். ஆனா எங்க மாத்திரம் 2 ஹைட்ரஜன் போற இடத்துல 2 ஆக்சிஜன் போட்டான். இதுதான் லிசனிங்ல வர்ற கோளாறு. அதனாலதான் டாக்டர் கலாமையா சொல்றாங்க, இல்ல நிமிந்து உட்காந்து என்ன பாருங்க, கேட்கணும் காதால. குவெஸ்டிங் ஒண்ணு, QUESTING. எல்லாரும் சொல்லுங்க ஸ்பெல்லிங்க. இன்னும் சத்தமா சொல்லுங்க. பதிவு அப்படின்னு என்னது? சத்தமா, பவர் பத்தல. குவெஸ்டிங்னு ஒண்ணு பண்ணிட்டீங்கன்னா அது எப்படின்னா ஆழ்ந்த அறிதல். டீச்சர் பேசும்போது நீ இல்லடா என் கிளாஸ்மேட், நீயும் என் கிளாஸ்மேட் கிடையாது, பின்னாடி டிஸ்டர்ப் பண்ற நீ என் கிளாஸ்மேட் இல்ல, முன்னாடி இருக்கிற நீ என் கிளாஸ்மேட் இல்ல, நம்ம ஒட்டுமொத்த 60 மாணவனுக்கு ஒரே கிளாஸ்மேட் அங்க நிக்கிறாங்க பாரு டீச்சர், அவங்க மட்டும் தான் கிளாஸ்மேட் சொல்றான் பாருங்க. அவன் தான் குவெஸ்டிங் பண்றான்.
சொல்றத அப்படியே உள்ள பதிச்சுட்டா அதுக்கு பேர் குவெஸ்ட். குவெஸ்ட் பண்ணதை திருப்பி கேட்டா அதுக்கு பேர் என்ன? கொஸ்டின் கண்ணு. அவ்வளவுதான் கண்ணு அர்த்தம். இதுக்கு போய் ஏன்டா பயப்படுறீங்க? அப்ப கொஸ்டின் ஆன்சர்னு பேர் கண்ணு. கேள்வினா கேள் பிளஸ் வினா விடை, வித்யா விஷயம் அர்த்தம் கண்ணு. கேள்வி என்பது உள்ளிருந்து வெளியே வருதுடா, வெளியிருந்து புக் பேக் கொஸ்டின்லாம் கிடையாதுடா. சரி, புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. அதனால பாருங்க, எல்லாரும் ஆள் காட்டி வரல, அப்படி நீட்டுங்க 4 ஃபிங்கர். இந்த காது முனையில இருந்து வாங்க, அப்படியே தடவிட்டே வாங்க, அப்படியே காது அப்படியே வாங்க, மெதுவா ஷேப்பை பாருங்க. மறுபடியும் 2வது டைம் மட்டும் பாருங்க. இதுக்கு பேர் தான் கொஸ்டின் மார்க்னு வச்சாங்க. ஏன் மூக்கு போடல, ஏன் வாய் போடல? அப்போ கிளாஸ் ரூம்ல காது ஷார்ப்பா வைக்கணும். ஃபோக்கஸ், கண்ணு ஃபோக்கஸ் இல்ல, காது ஃபோக்கஸ் ஆகணும் கண்ணு. அதான் கற்றல் கேட்டலிலும் கற்றல் நன்று சொன்னாங்க சொல்லலாம். இப்போ உங்களுக்கு கொஸ்ட் பவர் எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். அதான் ரோட்டரி நண்பர்கள் அவரோட காத்துருக்காங்க. ரெடியா? நிமிந்து பாருங்க எல்லாரும். நான் 1 2 3 சொன்னா கை தட்டணும். என்ன சொன்னா தட்டுவீங்க? கடைசி என்ன சொல்லுவேன்? 3 சொன்னவன எத்தனை தடவை கை தட்டும்? ஒரே ஒரு தடவை தட்டுங்க பார்க்கலாம். அவ்வளவு. கையை நல்லா பிரிச்சுக்கிறாங்க. கீழே இருந்தாலும் எடுக்கக்கூடாது, ஷோல்டருக்கு நேரம். இப்படி போயிட்டீங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். ஒரு மெஷர்மெண்ட் வச்சு. ஓகே எல்லாரும், இது ஒரு ஃபன் கேம் தான். ஆனா இதுக்குள்ள எவ்வளவு வித்தை வச்சிருக்கிற கலாம்ங்கிறது படிக்க பார்த்துருவோம். ஓகே, 1 2க்கு அப்புறம் என்ன சொன்னா தட்டுவீங்க? விளையாட்டு இல்லை, இது விளையாட்டு தான். ஆனா விளையாட்டு எடுத்துக்கூடாது. ஒருவேளை 1 2க்கு அப்புறம் 1 சொன்னா தட்டுவீங்களா? தட்ட மாட்டீங்க, ஏன்னா நீங்க அறிவாளி குழந்தை. 1 2க்கு அப்புறம் 2 சொன்னா தட்டுவீங்களா? ஏன் தட்ட மாட்டீங்க? 1 2க்கு அப்புறம் 3 சொன்னா தட்டுறீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? 3வது என்ன சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? முழுமையா கேட்டிருப்பீங்க. லிசனிங் கிடையாது, ஹியரிங் கிடையாது, ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பீங்க. 1 2க்கு அப்புறம் 2 சொன்னா நீங்க தட்ட மாட்டீங்க. ஏன் தெரியுமா? நான் தப்பா சொல்றேங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஹியரிங் கிடையாது, லிசனிங் கிடையாது. அவளை பார்த்து தட்டுறது, இவளை பார்த்து தட்டுறது, கும்பல போய் தான் தட்டுறதா இருக்கக்கூடாது. இந்த அரங்கத்துல 1000 பேர் இருக்கீங்கன்னா தனித்தனியா என்னோட கனெக்ட் ஆகும். தனித்தனியா கனெக்ட் ஆகும். ஆயிட்டீங்களா? ரெடி? கை ரெடியா வச்சுங்க. 1. இதுக்கு என்னமோ கொட்டைன்னு சொல்லுவாங்க. என்ன கொட்டை? முந்திரி கொட்டை. ரெடியா? 1 2க்கு டைம் எடுத்துக்கமா, நல்ல டைம் எடுத்துட்டு தட்டுங்க. 3வது என்ன சொல்றேன்னு கேட்டுட்டு 5 நிமிஷம் கழிச்சு ஸ்லோவா தட்டுங்க. வேகமா தட்டாதீங்க. வேகமா தட்டினா அவன் சாம்பியன் மாணவன் கிடையாது. ஃபாஸ்ட் லேர்னர் இஸ் a failure student. Only slow learners are the champion students. தப்பா சொல்லி கொடுத்து நீங்க அதை ஒதுக்கிட்டீங்க. ரெடியா? 1 2 3. ஃபர்ஸ்ட் காது கேட்குது, நான் சொன்னதை உள்ள வாங்கிட்டு ரியாக்ட் பண்றீங்க. 3 தட்டுறீங்க, பிரெயின் சொல்லிச்சு தட்டுறீங்க. பாப்போம் எப்படி கவனிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் பண்றீங்க 1 2. சொல்லவே வெயிட் பண்ணுங்க. டீச்சர் போற வரைக்கும் வெயிட் பண்ணோம். டீச்சர் உள்ள வந்து எப்படி போவாங்க? டீச்சர் காட்டுங்க. ரெடியா? 1 2 1 2 2. நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா என்ன சயின்ஸ்னா 3வது நான் சொன்னதை நீங்க உள்ள வாங்கலன்னு அர்த்தம். அப்படின்னா 3வது சொல்லும் போது என்னோட கனெக்ட் ஆகணும்னு அர்த்தம். வேடிக்கை பார்க்காது. டீச்சர் பாடம் எடுக்கும் போது நீங்க அதே ஜாக்கெட் தானே போட்டு வந்திருக்காங்க, நேற்று அதே ஜாக்கெட் கம்மன் சூப்பரா இருக்குல்ல, டீச்சர் நேற்று வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்க நான் வாங்க அதே கல்வி வாங்கியிருப்பாங்க மேடம். இதெல்லாம் ஊர் கடையெல்லாம் பேச கண்ட கதையாது. ஞானத்தை உள்ள வாங்குறது. 1 2 1. கம்மியாயிடுச்சு, பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன்னா ட்ரை டு பிகம் a slow learner. இப்போ நான் ஃபாஸ்டா சொல்லுவேன், உங்களை ஏமாத்த போறேன். 1 2 3 1 2 3 1 2 2. நம்ம ரோட்டரி நண்பர்கள்லாம் இந்த ஆட்டத்தில் கலந்துக்காம இருக்காங்க. ஏன் தெரியுமா? சொல்லிக்கிட்டோம் சும்மா ஜாலியாக கலந்துக்கிறாங்க. இது ஒரு டெஸ்ட் தானே, ஜாலியாக. ரெடியா? ரெடி? ஜெயிப்பு பாருங்க, எவ்வளோ நேரம் ஜெயிக்க பாருங்க. 1. நான் எவ்வளோ ஸ்லோவா சொல்றேன் பாருங்களேன். அப்போ கூட நீங்க உள்ள வாங்க மாட்டீங்க. பாவம் உங்களை பெற்றவங்க எல்லாம் கீசை கட்டி அவஸ்தப்படுறாங்க பாருங்க. அவ்வளோ அவஸ்தை. வித்தை கத்துக்கோ. 1 2 2
1 2 1 ஸ்லோவா சொல்லி நீ தட்டுறா உங்க டீச்சர் நினைச்சுப்பாங்க. பாவம். ரெடியா? 1 2 1. ஏன் நான் லூசா நீ லூசா? சைலண்டா இருக்கணும், மெதுவா இருக்கணும். டீச்சர் சிலபஸை வேகமா தான் முடிப்பாங்க, ஆனா நீ ஸ்லோவா லேர்ன் பண்ணணும். புரியுதா செல்லம்? உள்ள இருக்கிற என்ன விந்தன் புரியுதா? புரிஞ்சு முடியுதா? வாங்க, உங்களால முடியல பாருங்க, இன்னும் முடியல. மதிக்கணும், டீச்சரை மதிச்சா தானே. மதிக்கிறதே இல்லை டீச்சர். ரெடியா? 1 2 2 1 2 3. திரும்பி பார்க்காத, தனித்தனியா கனெக்ட் ஆயிடு. நீ பார்த்தீங்கன்னா அவுட். நீ 1 2 3 1 2 1. வெயிட் பண்ணு கண்ணு, ஸ்பீக்கர்ல இருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணு. 1 2 1. வெயிட் பண்ண மாட்டேங்கிறப்ப 1 2 2. வெயிட் பண்ணு. 2 சொல்லி அரை மணி நேரம் கழிச்சு தட்டு. ட்ரை டு பிகம் a slow learner. இவ்வளவு ரைட்ஸ் கொடுக்குறல உங்களுக்கு. முந்திக்கிறது எல்லாத்தையும் கை தட்டல முந்திக்கிறது. ரெடி? 1 2 2. நீ முன்னாடியே ஜட்ஜ் பண்ற, தாமு அங்கிள் இதை தான் சொல்ல போறாங்க. நான் சொல்லும் போது உங்க முகமெல்லாம் என் முகத்துல எந்த உறுப்பை பாக்குறீங்க? வாயை பாருங்க, டீச்சர் வாயை நல்லா. காது வந்து கேளுங்க சொல்லலாம். ரெடியா? திரும்பிக்கிட்ட நானு டீச்சர் திரும்பிட்டு பாடுறாங்களா? கனெக்டிவிட்டி சவுண்டோட இருக்கணும். ரெடியா? வந்துடும் பாருங்க. 1 2 2 1 2 1 1 2 2. பத்தியா? நான் வேகமா இருந்தாலும் கேட்டுட்டு கை தட்டுன்னு சொல்றேன், தட்ட மாட்டேன். இந்த மூணு அந்த ரோல ஒரு பொண்ணு இல்லை. நான் 1 2 2 சொல்ல கிட்ட போயிட்டு அப்படியே மசாஜ் பண்ண மாட்டேங்க. ஏன் தப்பா தட்டினா என்ன உனக்கு? தப்பா எழுதுனா என்ன? தப்பா எழுதுனா கரெக்ட் பண்ண முடியும். மைனஸ் இன்டு மைனஸ் தானே பிளஸ். தப்பையா மறைக்கிறீங்க. தப்பை மறைக்கிறதுனால தான் தற்கொலை, அல்பதனமா. ரெடியா? ரெடி? 1 2 1. புடிச்சிங்க பாருங்க. 1 2 2. புடிச்சிங்க. 1 2 3. 1 2 3. ஏமாத்த போறேன், கேட்டு நிதானமா தட்டுங்க. 1 2 1 1 2 2 1 2 1. கேட்டுட்டு தட்டுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 1 2 2 1 2 1 1 2 3 1 2 3. நிதானமா தட்டு. அவன் தப்பா பாரு, நிதானமா. 1 2 3 1 2 1. கேட்கல, பரவாயில்ல வந்து முடிச்சிடலாம். 1 2 1. கேளு, இல்லைன்னா 3 மணி ஆயிடும். விடவே மாட்டேன், உங்க டீச்சர் மாதிரி இல்லை. 1 2 3 1 2 1 1 2 2. ஜெயிச்சிட்டீங்க. ஒன் டூ த்ரீக்கு இவ்வளோ கனெக்ஷன்னா, அப்போ கிளாஸ் ரூமில் டெய்லி 45 நிமிஷம் வந்து டீச்சர் தொண்டை தண்ணி கிழிய கத்துறாங்க. பார்த்துக்கிட்டே இருக்கீங்களே தவிர கவனிக்கிறதே இல்லை. நான் கூட கிளாஸ் ரூமில் அப்படியே கவனிப்பேன். ஒரு நாள் கிளாஸ் ரூம் முடிஞ்சு கூட பிளாக் போர்டையே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் டீச்சருக்கு டவுட் வந்து என் முகத்துக்கிட்ட வந்து கையாசிட்டு பார்த்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சது, கண்ணை திறந்துக்கிட்டே தூங்குற டெக்னிக் கூட இருக்குது. நான் தான் கண்டுபிடிச்சேன். கற்க கசடற. அப்ப கசடு எங்க இருக்கு? மனசு எங்க இருக்கு? மனசு மூளையில இருக்கு. The brain is made up of what type of cells? எத்தனை நியூரான்? நியூரான் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாரும் இந்த பாருங்க, எல்லாரும் கவனிங்க. கேர்ள்ஸ், பாய்ஸ், இப்படி இருக்கும் நியூரான்ஸ். இதெல்லாம் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? அந்த ஃபிங்கர் மாதிரி AXON. என்னது? சத்தமா சொல்லுங்க. அந்த கேர்ள்ஸ் எல்லாம் கவனிக்கலையே, பேர் என்ன பேசுறீங்க கும்பல்ல சேர்ந்து? AXON என்னது? நீங்க மட்டும் சொல்லுங்க. ஆக்சான். இப்ப குறைச சொல்லுங்க, கேட்டீங்கல்ல எல்லாரும்? ஒரு நியூரான்ல இருக்கிற ஆக்சானும் இன்னொரு நியூரான்ல இருக்கிற ஆக்சானும் ஒன்னா சேர்ந்தா அந்த இடத்துக்கு பேரு டென்ட்ரைட்ஸ் பேரு. என்னது? எப்படி தெரியும் உங்களுக்கு? சொன்னதுனால தெரியுமா? கேட்டு உள்ள வாங்கி வச்சதுனால தெரியும். வச்சதுனால தெரியும். ஓகே, ரைட். அந்த உள்ள வாங்கி வைக்கிறீங்கல்ல, அந்த இடத்துக்கு என்ன பேருங்கிறது இப்ப நம்ம பாத்திர போறோம். எந்த இடம் பார்க்க போறோம்? அதான் மெமரி சென்டர். அதை பாத்திர போறோம். பாத்துலாமா வேணாமா? இல்ல டைம் ஆச்சு முடிச்சுக்கலாமா? சரி, பாத்துலாம். ரெடி. அந்த டென்ட்ரைட்ஸ் தான் என்னன்னா டாக்டர் கலாமையா சொல்றாங்க, கவனமா கேள்வி சொல்லும்.
அந்த டென்ட்ரைட்ஸ் தான் நான் நல்லவன் கெட்டவன், நான் சுமாராக படிக்கிறவன், நான் இந்த ஜாதி அந்த ஜாதி, நான் செத்து போயிடலாமான்னு இருக்குது, எனக்கு மார்க் கம்மியாக வந்துருமான்னு பயமாக இருக்குது, வீட்டை விட்டு ஓடிலான்னு இருக்கிறேன். இதெல்லாம் எங்கே பதிஞ்சிருக்குன்னா அந்த டென்ட்ரைட்ஸில் பதிஞ்சிருக்கு. அந்த டென்ட்ரைட்ஸ் தான் சரஸ்வதி உட்கார்ந்துருக்கிற வெள்ளை தாமரைன்னு சொல்கிறாரு. அந்த வெள்ளை தாமரை மலர்ந்திருக்கா மூடி இருக்கா? கரெக்டாக சொல்லுங்க. ஒரு பூ மூடி இருந்தா அதுக்கு பேர் என்ன? என்னம்மா? இப்ப இந்த ரோஜா இருக்குல்ல, இந்த ரோஜா மலர்ந்து இருக்கா மூடி இருக்கா? இது அப்படியே மூடி இருந்தா அதுக்கு பேர் என்ன? மொட்டு அல்லது மொக்கு. ரோஜா மொட்டு அல்லது மொக்கு. ரோஜா மூடி இருந்தா மொக்கு, மாணவனுக்குள்ள டென்ட்ரைட்ஸ் மூடி இருந்தா மக்கு. எவ்வளவு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கு. அப்படிதான் கேட்டுட்டு இருக்காங்க தாமங்கள். அப்போ எனக்குள்ள இருக்கிற டென்ட்ரைட்ஸ் மலர்ந்துருச்சுன்னா, அது தாமரை மலர்ந்துருச்சுன்னா டீச்சர் வந்து உட்கார்ந்துருவங்களை கண்டுவில்ல. இப்போ சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஏன் சரியாக படிக்க மாட்டேங்கிறீங்க, ஏன் பதிய மாட்டேங்குதுன்னா அது உங்கள் தப்பு கிடையாது, உங்கள் டீச்சர் தப்பும் கிடையாது, உங்கள் ஸ்கூல் தப்பும் கிடையாது. உங்கள் பிரெயினில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை மலர வேண்டியது ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்கப் ஆயிருந்தா கண்ணு. அது ஸ்டக்கப் ஆயிருந்தது தட்டி தூக்கி அதை மலர வைக்கிற டெக்னிக் தாண்டா கண்ணு டாக்டர் கலாமையா கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ அதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கவா வேண்டாமா? கொடுக்கணுமா வேண்டாமா? அப்ப எல்லாரும் எழுந்து போகாம அப்படியே உட்கார்ந்துருக்கீங்களா? உட்கார்ந்தீங்கன்னா தான் ஆரம்பிப்பேன், முடிச்சிடுவேன். கிளைமேக்ஸ் எல்லாம் தயாரா இருக்கீங்களா? இருப்போன்னா எனக்கு எப்படி தெரிவிப்பீங்க? இப்போ அந்த ரோஜா எப்படி வந்துச்சு? மேல இருந்து குச்சிதா? செடி எப்படி வந்தது? விதையில இருந்து வந்தது. நல்லா கவனிக்கங்க. தாமுங்களை பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ், நான் நடக்கிறதெல்லாம் பாருங்க, என்ன சொல்றதுல கவனிங்க, நல்லா கவனிங்க. நிமிந்து எல்லாம் நிமிந்து உட்காந்துருக்கீங்களா? பாய்ஸ் யாரோ ஒருத்தர் பேசாதீங்க. பெரியவங்க இந்த மொபைல் ஃபோன் ஆஃப் பண்ணிக்கலாமா? கவனிக்கலாமா எல்லாரும் ப்ளீஸ்? எதுக்கு மொபைல்? அதே தான் பசங்களும் பார்க்கணும். பசங்க மட்டும் வீட்டில் மொபைலே கெதியாக இருக்கிற நீங்கள் சொல்கிறீங்க, இந்த வீடியோ எடுக்கிறாரு பார்த்துக்கோங்க. கவனிக்கணும். கவனித்தல் தான் கொஸ்டின். குழந்தைங்க பார்க்கல. யாரோ ஒருத்தன் ஒரு விதையை உள்ளே போட்டான்னு சொல்லலாம். உள்ள விதை போன உடனே டக்குனு உள்ளேருந்து அம்மாவோட தொப்புள் கொடி மாதிரி உள்ளேருந்து நமக்கு தொப்புள் கொடி முளைக்கிற மாதிரி இந்த வேர் முளைச்சி கால்சியம் பொட்டாசியம்லாம் எடுக்குது, அந்த விதைக்கு சக்தி கொடுக்குது வளர்க்குறதுக்கு. இங்கேருந்து ஒரு வேர் வருது அம்மானு, இன்னொரு வேர் வருது அப்பான்னு வந்து மெக்னீஷியம் சல்ஃபர்லாம் கொடுக்குது, இன்னொரு வேர் வருது டீச்சர்னு. அங்கே போகாது, அங்கே சேராது, அவன் கூட செலுத்துவா, பின்ன முன்னாடி வந்து உட்காருவா, இந்த வர நான் சொல்கிறத கேளு, இந்த டவுட்டை கிளியர் பண்ணு, ஹோம்ஒர்க் பண்ணு. அங்கே போகாத, அங்கே கல் இருக்குது மண் இருக்குன்னு அந்த வேரை திருப்பி கொண்டு அம்மாட்ட சேர்த்து விடுது, அப்பாட்ட சேர்த்து விடுது. அப்படியே உள்ளே போய் இந்த வேருங்கள்லாம் ஒன்னோட ஒன்று அம்மா அப்பா குருன்னு அப்படியே இது கனெக்ட் ஆகி அப்படியே இந்த விதை வெடிச்சு அப்படி வெளியில் வருது. எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே மேலே வந்து அப்படி 10th வந்து +1 வந்து +2 வந்து அப்படி மலர்ந்து சாம்பியன் மலரா மலருது. அப்படி ஆனா கோயம்புத்தூர்ல இவ்வளவு அழகா வந்த அந்த மலரு பாதியில ஸ்டக்கப் ஆகி போச்சு. ஏன் ஸ்டக்கப் ஆகி போச்சுன்னு தெரியல. பூச்சி மருந்துலாம் அடிக்கிறாங்க மேல, மோட்டிவேஷன் கிளாஸ் பூச்சி மருந்து, கவுன்சிலிங் பூச்சி மருந்து அடிக்கிறாங்க. ஆனால் அது மலர மாட்டேங்குது. அப்பதான் ஒரு பெரியவர் வராரு, ஏன் இந்த கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டில் கல்வி தோட்டத்தில் மலர்ந்த இந்த தோட்டத்தில் இந்த மாணவ செல்வம் மலர்கள் பாதி மலர்ந்து மலராம இருக்குது ஏன்னு பார்த்தா, எவனோ ஒருத்தர் வேரை தோண்டி வேரை கட் பண்ணிருக்கிறான். அந்த வேரை கட் பண்ணவன் தான் உங்க எல்லாரும் உட்காந்து வாட்ஸ்அப்லயும் அதுலயும் போட்டு அழுத்துறது. அப்படி வந்து பார்க்கிறார் அந்த பெரியவர். அந்த பெரியவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் டாக்டர் APJ அப்துல் கலாம். அவர் வந்து மெதுவாக உள்ளிருந்து ஒரு பேஸ்ட்டை எடுத்து ஒட்ட வைக்கிறாரு. அம்மா அப்பா டீச்சர் எல்லாத்தையும் ஒட்ட வைக்கிறார். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்ட வச்சு கடைசி வேற ஒட்ட வச்ச உடனே உள்ளிருந்து அப்படி எனர்ஜி வருது. அந்த 27/7/2022 கலாமுடைய நினைவு நாள் அன்னைக்கு ஒட்ட வைக்கிறாரு. உள்ளிருந்து அந்த எனர்ஜி வந்து அந்த மாணவ செல்வங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ஒரு காலத்துல சாம்பியன் உட்கார வைக்கிறார். அந்த ரோஜாவுக்கு எப்படி உள்ள சிக்கலோ அதே மாதிரி தானே சொல்லுங்களா உங்க மனசுக்குள்ள இருக்கிற டென்ட்ரைட்ஸ் சிக்கல். அதை சரி பண்ணலாமா வேணாம்? சரி பண்ணணுங்கிறலாம் கை தூக்குங்க. அப்ப கையை இறங்கிட்டு கண்ணை மூடி உட்காருங்க எல்லாரும். நான் சொல்ற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது. 10 minutes. தயவு செய்து இந்த அரங்கத்தில் இருக்கிறவங்க பேசாதீங்க ப்ளீஸ்.
இது கிடைக்காது குழந்தைகளுக்கு, எந்த ஸ்கூல்லையும் கிடைக்காது. இது கலாமோட கரிக்குலத்தில் மட்டும் கிடைக்கும். க்ளோஸ் யுவர் ஐஸ் கேர்ள்ஸ். உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்கன்னு பார்த்துங்க. இனிமேலும் உங்களை யாரும் சூப்பர்வைஸ் பண்ண முடியாது. பிறக்கல, உங்களை நீங்க தான் காப்பாற்றணும். க்ளோஸ் யுவர் ஐஸ். கண்ணை மூடி இருக்கியான்னு நீயே பாரு. கண்ணை மூடி உட்கார்ந்துருக்கிற நீங்க உங்களை சுத்தி என்ன சவுண்டு கேட்குதுன்னு பாருங்க. பேசிட்டு இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் சைலண்ட் ஆயிடுங்க. இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குது, ஏன் பேசிட்டு இருக்கீங்கப்பா? அவங்ககிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன் ப்ளீஸ். கண்ணை மூடி இருக்கிற நீங்க உங்க முழு கவனத்தையும் உங்க உச்சம் தலைமையில வைங்க பார்க்கலாம். அப்படியே உங்க உச்சம் தலைமையில வைங்க பார்க்கலாம். எல்லாரும் அங்கதான் மூளைக்குள்ள அந்த டென்ட்ரைஸ் வளராம இருக்கு. அதுதான் ரியல் கிளாஸ் ரூம். ஒவ்வொரு டீச்சரும் போய் உள்ள போய் உட்கார்ற கிளாஸ் ரூம். ஒளி வடிவமா சவுண்டா போய் உட்கார்ற இடம். எல்கேஜிலிருந்து +2 வரைக்கும் அத்தனை டீச்சர்ஸும் ஒளி அலைகளாக காது வழியாக உள்ளே போய் உங்களுடைய மூளை பகுதியில் நினைவு பெட்டகமான ஹிப்போ கேம்பஸ் என்ற இடத்துல அப்படியே பதிவு செய்யப்படுகிறார்கள். நன்றி சொல்லுங்க. உங்க 2 கண்கள் மேல் கவனம் வைங்க. இந்த கண்கள் தான் உங்கள் அம்மாவை காட்டியது. இந்த கண்கள் தான் உங்கள் அப்பாவை காட்டியது. இந்த கண்கள் தான் உங்களையே கண்ணாடி வழியாக காட்டியது. இதே கண்கள் தான் உங்கள் அத்தனை ஆசிரியர்களையும் காட்டியது. இந்த உலகத்தை காட்டியது. உன் நண்பர்களை காட்டியது. நன்றி சொல்லுங்களேன். ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தேங்க் பண்ணுங்களேன் இந்த 2 கண்களுக்கும். உங்களுடைய மூக்கு ஆக்சிஜனை உள்ளே அழைத்து சென்று வாசனையை கொடுக்கின்ற நண்பன் the nose, NOS. தேங்க் பண்ணுங்க. வாயுள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும். ஒரு மாணவன் செல்வம் சாம்பியன் பேசுவதற்கும் உணவை உட்கொள்வதற்கும் இறைவன் கொடுத்த சொர்க்க வாசல் தம்மாவுக்கு நன்றி சொல்லுங்களேன். செல்வத்துள் செல்வம் சிவிச்சு ஆசிரியரின் வாத்தியருடைய குரலை ஒலி அலைகளை உள்ளே வாங்கி அழகாக அழைத்து சென்று டென்ட்ரைஸில் பதிவு வைக்கின்ற வகுப்பறை. நன்றி சொல்லுங்களேன். மை டியர் சாம்பியன் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் கழுத்து, தோள்பட்டை, முழங்கை, கை விரல்கள், இந்த 10 விரல்கள் தானே அன்னைக்கு ஸ்டாண்டிங் எக்ஸசைஸ்ல இருந்து, ஸ்டாண்டிங் ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்து, கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பரீட்சை எழுதி உள்ள இருக்கிற ஆசிரியர்களை வெளியே கொண்டு வந்து காட்டிக் கொண்டிருக்கின்ற அந்த இசிஜி இஇஜி மிஷின் போல எழுதி கொண்டிருக்கிறதே, உள்ளுக்குள்ள இருக்கிற ஆசிரியர்களை வெளி உலகத்துக்கு காட்டுகின்ற 10 விரல்களுக்கும் நன்றி சொல்லுங்க மை டியர் சாம்பியன் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் எடுத்து இதோ ஜம்முன்னு உட்காந்துருக்கீங்க. கால் முட்டி இவ்வளவு நேரம் நான் நின்றுகிட்டே இருந்தேன்டா ராஜா, கால் வலிக்குது. அது மாதிரி தானே நீங்களும் உங்க டீச்சர்ஸ் உங்க அப்பா அம்மா அந்த கால் நீஸுக்கு நன்றி சொல்லுங்க. உங்கள் பாதத்தை மதிக்கிறதே இல்லையே. நம்ம வாங்கின செருப்பு காலணிக்கெல்லாம் மதிப்பு கொடுக்குறோம், தொடச்சு வைக்கிறோம். ஆனா காலை மதிக்கவே மாட்டேங்கிறமே. நன்றி சொல்லுங்க. இப்பேற்பட்ட உடலை உங்க அம்மா சீராட்டி பாராட்டி வளர்த்து கொடுத்திருக்காளே செல்லம். கண்ணை மூடியபடியே அம்மாவுக்கு நன்றி சொல்லுங்க, அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நாம இப்போ ஒரு கற்பனை உலகத்துக்குள்ள போவோம். நீங்க உங்க அம்மா வயிற்றுக்குள்ள 2 மாசம் கருவா இருந்தா எப்படி இருப்பீங்க? சும்மா நினைச்சு பாருங்களேன். கண்ணு வளரல, காது வளரல, மூக்கு வளரல. ஆனா அம்மாவுடைய கருவறையில நீங்க உண்டாக்கிட்டீங்க. டாக்டர் சொல்லிட்டாரு அம்மா கிட்ட, நீங்க அம்மா ஆயிட்டீங்க தெரியுமா? தேங்க்யூ டாக்டர். பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர், பையன்னா ரொம்ப பிடிக்கும் டாக்டர். அப்படியே ஆகட்டும் அம்மா. என்ன மாதிரியே டாக்டருக்கு படிக்க வைக்க போறீங்களா? இல்லை டாக்டர், என் குழந்தைய நான் ஸ்கூல்ல சேர்த்து சாப்பாடு கொடுப்பேன், புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுப்பேன். ஞானம் கொடுக்கறது அவன் டீச்சர் தானே.
12 வருஷம் அந்த டீச்சரோடையே நான் வாழ வச்சிருவேன். அவனும் அவன் டீச்சரும் எடுக்கிற முடிவு தான் என்னுடைய முடிவு. வித்தியாசமான அம்மாவா இருக்கீங்கம்மா. ஆல் தி பெஸ்ட். வாங்க அடிக்கடி செக்கப்புக்கு. 4வது மாசம் அந்த ரோஜா செடி எப்படி வேர்கள் வழியாக எல்லாம் கேட்காமலே கிடைத்ததோ, அம்மாவுடைய தொப்புள் கொடி வழியாக பொட்டாசியம், கால்சியம், கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், ஆக்சிஜன் எல்லாம் தானாக இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறான் உங்களுக்கு. அம்மா வாந்தி வாந்தி எடுக்கிறான், கஷ்டப்படுறான். அவள் உடலின் மாற்றம், கை கால் வீங்கியது. உங்களுக்கு உடல் கொடுப்பதற்காக அம்மா கஷ்டப்படுறான். 7வது மாசம் சொந்தக்காரங்கெல்லாம் வீட்டுக்கு வந்து அம்மாவை அலங்கரிக்கிறாங்க. நீ அம்மா கிட்ட தெரியுமா, உனக்கு பையன் பிறக்க போறான் பாரு, பொண்ணு வருவான், ராஜா வருவான் பாருங்க, மகாலட்சுமி வருவான். இந்த அன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? கல்யாணத்துக்கு போகும்போது ஒரு நாள் நடு ரோட்ல உன்னை இறக்கி விட்டுட்டாங்களே, பிள்ளைதாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம. அப்படி ஒரு வார்த்தை சொன்னி, என் பையன் வருவான், என் பொண்ணு வருவான், அவன் நல்லா படிச்சு பெரியாளு, நல்லா சம்பாரிச்சு சொந்தமா கார் வாங்கி அந்த கார்ல என்ன கூட்டிட்டு போவான்னு சொன்னி. அது நடக்க போது பாரு. உன் பொண்ணு வருவான் பாரு, உயர்ந்த படிப்பை படிச்சு உன் பேரை சொல்ல வைப்பா பாரு, உன் பையன் வருவான் பாரு. இதே குடும்பத்துக்கு முன்னாடி உன்னை உயர்த்தி நிறுத்துவான் பாரு. எல்லாரும் போன பிறகு அம்மா வயிற்று மேல கை வச்சு, நன்றியடா மகளே, நன்றியடா மகனே. உங்களுக்கு முதல்ல நன்றி சொன்னதே உங்க அம்மா தான்டா கண்ணு. 9வது மாசம் நீங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டீர்கள். கேட்காலமே எல்லாம் கிடைக்கிறது, அன்பில் இருந்து உணவு வரை. அம்மா எழுந்து பாத்ரூம் போறான், வயிறு வீங்கி போச்சு. ஏன்னா நீங்க வளர்ந்து விட்டீர்கள். அம்மாவால நடக்க முடியல, அப்படியே கீழே சாஞ்சு விழ போனவளை அம்மா உங்களுடைய வாழ்நாள் நண்பன் ஓடி வந்து தடுத்து நிறுத்தி, ஏன் பண்ற, கீழே விழுந்து அடிப்படாத, நீ குழந்தைக்கு அடிப்பட்டோன்னு கவுந்து கூட படுக்க மாட்டீ, இந்த கேரட் சாப்பிடு, கீரை சாப்பிடு, வேண்டாங்க அப்படி சொல்லாது. இதெல்லாம் நீ சாப்பிட்டினாதான் நம்ம குழந்தைக்கு கண்ணு நல்லா தெரியும், காது நல்லா கேட்கும், வாய் பேசும், தொட்டா தெரியும், மூக்கு நல்லா ஸ்மெல் பண்ணும். நீ 5 சப்ஜெக்ட்ல பாஸ் ஆனாதானே குழந்தை நல்லபடியா இருப்பான். சாப்பிடுமா. யாரிகள்? அம்மாவின் வாழ்நாள் நண்பர், ஏன் பொண்ணு, ஏன் பொண்ணு, ஏன் பையன் உரிமை கொண்டாடுற யாரிகள்? உங்கள் கேள்விகளை கருவறையிலேயே புரிந்து கொண்ட உங்கள் தாய் அப்பாவினுடைய கையை பிடித்து வைத்து மேல வச்சு அறிமுகப்படுத்துறாங்க. இவர் தான் என் வாழ்நாள் நண்பன், உங்க அப்பாடாங்க. அப்பா, உங்க அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, நான் வெளியில வந்ததும் உங்களுக்கு தான் அப்பா நன்றி சொல்லுவேன். எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கிறீங்க அப்பா நீங்க. நான் வெளியில வந்தது உங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். 10வது மாசம் நீங்கள் வெளியே வரும்பொழுது உங்கள் அம்மா ஆனந்தமாக உங்களை சிரித்த முகத்துடன் வரவேற்பார் என்று நினைத்தீர்கள். ஆனால் நீங்கள் வெளியே வரும்பொழுது பிரசவங்களில் துடித்து போனால், கத்தினால், கதறினால், உயிருக்கு போராடினால் உங்களுடைய தாய், நீங்களும் அதை பார்த்தீர்கள். எங்க அம்மா ஏன் இப்படி கதவுறாங்க இறைவன், எங்க அம்மா எனக்கு உயிரோட வேணும் இறைவன், எங்க அம்மாவை காப்பாற்றுங்க இறைவா என்று நீங்களும் அழ ஆரம்பித்து விட்டீர்கள். ஆனால் உங்கள் அம்மா கதறி கொண்டிருக்கிறாள். இதோ நீங்கள் முழுவதுமாக வெளியே வந்து விட்டீர்கள். உங்கள் நட்சத்திரம் போய் வரவேற்கிறது. உங்கள் பிறந்த நாள் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. நீங்கள் முழுமையாக வெளியே வந்து விட்டீர்கள். ஆனால் நீங்கள் அழுது கொண்டே இருந்தீர்கள். உங்கள் அழுகுரலை கேட்டதும் உங்கள் அம்மா புன்முறுவல் கொடுத்தால் அவள் சிரிக்க துவங்கினாள். டாக்டர் கலாம் ஐயா சொல்றாங்க, எந்த தாயும் குழந்தை அழுது கொண்டிருக்கும் போது ரசித்து சிரிக்க மாட்டாள். ஒரே ஒரு முறை நான் குழந்தை அழுது போது அவள் சிரித்தாள், ரசித்து சிரித்தாள். அது நீங்கள் பிறந்த நிமிடம் மட்டும் தாண்டா கண்ணு. அடுத்த 2வது நிமிடம் நீங்கள் தொடர்ந்து அழுத போது அவள் துடித்து போனாள். என் குழந்தையை கூட்டிட்டு வாங்களே என் பக்கத்துல, அவன் பசி தாங்க மாட்டான், அவன் பசி தாங்க மாட்டாளே என் சொல்லி கூட்டிட்டு வாங்களே. நீங்களும் அம்மாவை தேடினீங்க. இதோ இறைவன் உங்க அம்மா பக்கத்துல உங்களை கொண்டு போய் அப்படியே உட்கார வைக்கிறாரு பாருங்க. அம்மா பக்கத்துல அந்த நர்சம்மா படுக்க வைக்கிறாங்க. எங்க அம்மா கை என் மேல படணும் இறைவா, எங்க அம்மாவை நான் டச் பண்ணணும் இறைவா, எங்க அம்மா கிட்ட நான் கூட்டிட்டு போங்க இறைவான்னு நீங்க கேட்டீங்க. இதோ உங்க அம்மாவுடைய கை கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட வருது பாருங்க. இதோ அம்மா கை பட்டதும் உடலெல்லாம் ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. முதல் ஆசீர்வாதம், the blessing of the God
கண்கட்ட தெய்வம் அம்மா. என் பொண்ணு வந்துட்டான், என் பையன் வந்துட்டான். நீங்கள் நடந்தால் அவளுக்கு விழா, நீங்கள் தவழ்ந்தால் அவளுக்கு விழா, நீங்கள் உதைத்தாலும் அவளுக்கு விழா. உங்கள் முதல் பிறந்தநாள் விழாவை கொண்டாடிய தெய்வமே உங்க அம்மா தான் நடக்கணும். இப்பேற்பட்ட தாயை நீங்க எப்படி வச்சிருக்கீங்கன்னு உள்ள டென்ட்ரேட்ஸ்குள்ள போய் பாருங்கடாக்க. ஏமாத்துறீங்க, திட்டுறீங்க, தாய் அடிக்கிறீங்க, போய் பிச்சைக்காரிக்கு பிறந்தேன்னு அவதூறா பேசுறீங்க. நேத்து வந்த நண்பர்களுக்கெல்லாம் அன்பை வாரி வாரி கொடுக்குறீங்க. ஆனா காலம் கூட உங்களையே நினைச்சிட்டு இருக்கிற அந்த தாயை எல்லாம் உதறிங்க. செல்லும் சாரி கேளுங்க அம்மா, மன்னிப்பு கேளுங்க. சாரி. காலமைக்கு விட்டுக்கிற ராஜா, நான் காதுல வாங்காமலே போயிடுறீங்க. கொஞ்சம் கூட காதுல வாங்காம போறீங்களே. கால் வலிக்குதுன்னு சொன்ன அந்த தாயை உதாசீனப்படுத்துறீங்களே. துணி துவச்சு போடுற ராஜா, சாப்பாடு வந்துச்சான்னு பாடுறான். நானா வேலைக்காரியா? +2 என்னன்னு தெரியுமா உனக்கு? பிசிக்ஸ் என்ன தெரியுமா? கெமிஸ்ட்ரி என்ன தெரியுமா? அறிவு கட்டு. நீங்க மனசுக்குள்ளேயே திட்டினா கூட அம்மாக்கு தெரிஞ்சுனோட்டா ராஜா, அவ தெய்வம். கடைக்கு போயிட்டோடா, கமிஷன் அடிக்கிறீங்க, தாய்க்கு பொய் சொல்றீங்க. உங்களை தவிர அவளுக்கு யாருமே கிடையாது. பெற்றோர்களையும் மதிக்கிறது இல்லை, ஆசிரியரும் மதிக்கிறது இல்லை, உங்களையும் மதிக்கிறது இல்லை. இதெல்லாம் மாறணும்டா. சொல்லு சாரி கேளுங்க. அப்பானா யாருன்னே தெரியாத போச்சு. அப்பான்னு ஒருத்தர் இருக்கிறதே தெரியல. இன்னைக்கு 3வது மனுஷனா போயிட்டோம். இந்த கொரோனா டைம்ல எப்படி வேலைக்கு போன, எப்படி சம்பாதிச்சு, உங்களுக்கு எப்படி சாப்பாடு போட்ட, இன்னைக்கு எல்லாரும் உயிரோடு இருக்க முடியாது. அப்பாவை மதிக்கிறதே இல்லை. சாரி சொல்லுங்க அப்பா கிட்ட. எல்லாரும் 2 கையையும் ஒரு புக்கு மாதிரி வைங்க பார்க்கலாம். சுண்டு விரல் பகுதியை ஒன்றா இணைச்சி ஒரு புக்கு மாதிரி வச்சு லெஃப்ட் ஹேண்டில் அம்மாவையும் ரைட் ஹேண்டில் அப்பா முகத்தையும் அப்படியே பாருங்க பார்க்கலாம். அப்படியே ரசித்து பாருங்க. உங்களுடைய அம்மாவுடைய அப்பாவுடைய ஒட்டுமொத்த கிணவன் நீங்கள் தானே இருக்குன்னு அப்படியே பாருங்க. அம்மானு கூப்பிட்டே ரொம்ப நாளாச்சு நீங்கள் எல்லாம். அப்படியே பாருங்க. என்னன்னே தெரியாமல் போயிட்டீங்க. அப்பாவுடைய அன்பனை என்னன்னு அந்த கடவுள் காட்டுவார். கண்ணை மூடி அந்த உள்ளங்கையில பாருங்க ராஜா. அப்பா யாருமே உங்களுக்கு புரியண்டாச்சு. இதோ கடவுள் உங்களை அத்தனை ஆசிரியர்கள் உங்கள் கண் முன்னாடி காட்ட போறார். அத்தனை ஆசிரியர்களுக்கும் மன்னிப்பு கேட்டு அவளை உள்ளுக்குள்ள கூட்டுங்கடா கண்ணு. அத்தனை டீச்சருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும். இதோ அத்தனை ஆசிரியர்களும் இல்லை பேசுகிறேன். ஆனால் டீச்சருக்கு மைக்கே கிடையாதுடா ராஜா. கடைசியில் இருக்கிற வரைக்கும் அவருடைய தொண்டை தண்ணி காய்தலா கண்ணு. அவருடைய ஒலியும் குரலும் மொழியும் பலமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணாங்க. நீங்க பிரார்த்தனை செய்திருக்க மாட்டீர்கள். எல்லோரும் நிமிர்ந்து உட்கார்ந்து அவரவர்கள் கடவுளை எப்படி வணங்குவீர்களோ அப்படி உட்கார்ந்து அந்த முத்திரையில் உட்கார்ந்து எல்லோரும் டீச்சருக்காக ப்ரே பண்ணுங்க ராஜா. நிமிர்ந்து உட்கார்ந்து இந்த நாளை என்னால் மறக்க முடியாது. இந்த கொடிஷியா பாலுக்கு கூப்பிட்டார்கள் ஆசிரியர்கள் வந்தோம். கலாமையாவுடைய இந்த நினைவு இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்து கொள்வோம் நினைக்கவில்லை இறைவா. இந்த ரோட்டில் நண்பர்கள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வார்கள். இந்த கொடிஷியா நண்பர்கள் இப்படி ஒரு புத்தக கண்காட்சியில் இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்வார்கள் தெரியாது இறைவா.
வாழ்க்கையில் 2 நாள் இறைவா, ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று எதுக்காக பிறந்தோன்னு கண்டுபிடிக்கிற நாள். எதுக்காக பிறந்தோன்னு கண்டுபிடிச்ச நாள் தான் இந்த 27/7/2022 இறைவா. நன்றி இறைவா. அப்படியே அம்மா அப்பாவுக்கு அத்தனை டீச்சருக்கு, உங்க மேல அக்கறையா இருக்கிற அத்தனை கிளாஸ்மேட்டையும் கண் முன்னாடி கொண்டு வந்து அத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்ணை மூடியபடியே அப்படியே பாருங்க பார்க்கணும். வெற்றி மீது வெற்றி வந்து குவியட்டும். அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உங்களை சுற்றி இருக்கிற பெற்றோர்களுக்கும் ஆசிரியருக்கும் இறைவனுக்கும் சென்றடையட்டும். அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே அப்படியே கை தட்டிக்கிட்டே மெதுவாக கண்ணை திறங்க பார்க்கலாம். அப்படியே கை தட்டிக்கிட்டே கண்ணை திறங்க பார்க்கலாம். மெதுவாக கண்ணை திறங்க பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை கண்டு ரசிச்சிங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே. உண்மையிலேயே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்நேரம் இந்த அரங்கம் இந்த நிகழ்ச்சியுடைய ஒட்டுமொத்த சூட்சுமத்தை ஒரு வரைபடத்தில் காட்டுறேன். அந்த வரைபடம் ஒரு லோகம் மாதிரி இருக்கும். அது போகும்போது உங்களுக்கு தருவாங்க. இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துங்க. அந்த வரைபடம் கொண்டு வாங்க. எங்கே பொங்கல் இருக்கீங்களா? அது கொண்டு வாங்க. அவங்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்திருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த நிகழ்ச்சியுடைய சூட்சம் தான் அந்த படத்தில் இருக்கும். ஒரு திருச்சி காட்ட மேடையில் யாராவது ஹெல்ப் பண்ணி ரொட்டேரியன்ஸ் மேடைக்கு வாங்க நீங்களும் வாங்க மேடைக்கு. இது ஒரு தடவை பார்த்துக்குங்க. இதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷூட் பண்ணிக்கணும். அழகாக ஃபோட்டோ எடுப்பாங்க, உங்களுக்கு தருவாங்க. இதுதான் கல்வியினுடைய சூட்சமம். இதுக்குள்ளே அடங்கிடும். இது உங்களுக்குள்ளே இறங்கிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இந்தியா வல்லரசு. இதை காட்டுன்னு பார்க்கலாம். மேடைக்கு வந்து அவங்க பார்க்குற மாதிரி பிடிக்கல. அதை இந்த சின்னத்தை நீங்கள் மைண்டில் ஆங்கர் பண்ணிக்கணும். இதை அப்படியே ஆங்கர் பண்ணிக்கணும். இது உள்ள இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபோட்டோ எடுப்பாங்க, உங்களுக்கு காட்டுவாங்க. இதெல்லாம் பெரிய ஆராய்ச்சி. ஒரு டீச்சரால் தான் பண்ண முடியும். எப்படிப்பட்ட டீச்சர்னா, மாணவ செல்வங்களை தன்னுடைய கருவறை போன்ற வகுப்பறையில் சுமக்கிற டீச்சரால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். கைத்தட்டுங்க அத்தனை டீச்சர்ஸ். போட்டோ எடுத்துக்கங்க. தேங்க்யூ வெரி மச். மீண்டும் சந்திப்போம். புத்தக கண்காட்சியை பாருங்கள். டாக்டர் கலாமையா சொல்வார், ஒன் பெஸ்ட் புக்கு 100 நண்பர்களுக்கு சமம்னு சொல்லுவார். ஒரு நல்ல நண்பன் ஒரு நூலகத்திற்கே சமம்னு சொல்லுவார். உங்க புக்கோட போய் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்க போகிறார். தேங்க்யூ வெரி மச். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.